सीतापति राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पतये हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साध मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुकशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சபண யக்ஞத்தில் நாம மகிமை பார்த்துட்டு வரோம். பகவத்கீதையிலையும் பறக்க நாம மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானுடைய பெருமையினாவே பகவான் நாமா வரல நாமே வரல இல்லையா. பகவானுடைய பெருமைகள் எல்லாமே நாமத்துடைய பெருமை தான். இதில் நம்மளுக்கு டவுட்டே கிடையாது. அவன்தான் ஆதியும் அந்தமும் மத்தியமும் எல்லாமே அவன்தான், பகவான் தான். அவனுக்கு மேற்பட்ட எதுவும் கிடையாது. பகவானுக்கு மேற்பட்ட எதுவுமே கிடையாது. அப்படின்னும்போது அவன் நாமங்களில் பகவான் தன் சக்தியை பொறுத்து இருக்கிறான். அதனால் அவன் நாமத்தை அனவரதம் கீர்த்தனை பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. பெரியாழ்வார் திருமொழியில் அந்திம காலம் வர வரைக்கும் நாமம் சொல்வதையே தள்ளி போட வேண்டாம். ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்படின்றார். அதனால் இப்பொழுதே உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன். ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அதனால் தள்ளி போட, நாமம் சொல்கிறத தள்ளி போடக்கூடாது. இப்போயே சொல்லி வச்சிடுறேன். ரங்கா 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 ரங்கான்னு ராமா 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 ராமான்னு இப்போயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இறுதி காலத்தில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சா அந்த சமயத்தில் நம்ம கண்ட்ரோலில் நம்ம மனசு இருக்காது இல்லையா. வாழ்நாள் முழுவதும் எதில் அதிகமாக ஈடுபட்டிருந்தோமோ அதுதான் நம்மளை அந்திம காலத்தில் வந்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க மனசை. அது இல்லாமல் 100 தேள்கள் கொட்டின மாதிரி இருக்குமா அந்திம காலத்தில் வெளிகள். அவ்வளோ உயிரே அதான் உயிரே போதும் சொல்கிறாங்க இல்லையா. அதான் உயிரே போகிற மாதிரி வெளியே எடுக்கணும்னு. அதுதான் அந்த உயிரே போகிற மாதிரி வெளியே எடுக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமை ஏற்படும். அந்த சமயத்தில் நாம் பகவான் நாம நாக்கில் வருன்றது என்ன நிச்சயம். அதனால் இப்போதைக்கே நம்ம நாமம் சொல்லி வைங்க. ஏய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே. அரங்கா ரங்கா ரங்கா ரங்கான்னு நான் இப்போயே சொல்லி வச்சிடுறேன். அப்போ உன்னால் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது கடைசி காலத்தில். ஆனால் ஏய் பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை, அது இறுதி காலத்தில் உடம்புலாம் நலிஞ்சு போயிடும். உடம்புலாம் கொதிக்குமா, கரக்கரன்னு அந்த தொண்டை, அது என்னது சளி கபம் அடிக்கும். காச சுவாச கருதாயாச கண்டே குறகுறாயதே அப்படின்ட்டு கபில வாசுதேவர் சொல்கிறார் இல்லையா. கடைசி காலத்தில் எப்படி இருக்குன்னா அப்படியே வர்ணிக்கிறார் ஃபுல்லாக ஒரு அத்தியாயத்தில். ரொம்ப கோரமாக இருக்கும். அப்படிலாம் மூச்சு இழுத்துன்னு இருக்குமா.
அந்த சமயத்தில் கூட வாச்சியமான ந புரோதபி காலபாச வசங்கதக, காலனுடைய பாசத்துக்கு வசப்பட்ட அவன் சொல்லுடா பகவன் நாமத்தை அப்படின்னு ந புரோதபி, சொல்லுடா வாச்சியமான ந புரோதபி, சொல்லுடாப்பா பகவன் நாமத்தைன்னு சொன்னால் கூட சொல்ல மாட்டானா. ஏன்னா காலனுக்கு வசப்பட்டவன் அவன் விதி முடிஞ்சிடுச்சு, அவனுக்கு நல்ல நேரம் இல்லைன்னு அர்த்தம் பகவன் நாமா சொல்கிறதுக்கு. அதனால் ராமா ராமான்னு சொல்ல மாட்டானான் காலபாசி. ஏன்னா தெற்கு திக்கில் செம்பட்ட மயிறு, தெற்றிப்பல், எருமாட்டு வாகனம், பாசக்கயிறு, சோப்பு வஸ்திரம் இவைகளை குத்திட்டு ரோமங்கள் கொண்ட ஒருத்தன் எங்கள் ஊருக்கு வா எங்கள் ஊருக்கான ஒருத்தன் அழைக்கிறானான். அந்த காலபாசம் அவன் கழுத்தில் போட்ட பிறகு எப்படி அவன் நாக்கில் ராமநாமம் வரும்? ஒரு பாகவதர் இப்போ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர், எதுவும் பேசாதீங்க கம்முன்னு பகவான் நாம சொல்கிறேன். அப்போ சொல்கிறான், நல்லா இருக்குது, கண் எங்கேயோ சொருகிட்டு போகுது, உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இந்த சமயத்தில் போய் அந்த நாமாவை சொல்கிறியே அந்த நாமாவை சொல்கிறியேன்னு சொல்லுவானா? ராமநாமா நாக்கில் வராதான். ஏன்னா அதான் தெற்கு திக்கில் எருமாட்டு வாகனத்தில் தெற்றி பல்லோட குத்திட்டு ரோமங்களோட செம்பட்ட மயிர் படிஞ்சு சிவப்பு வஸ்திரம் உடுத்திருக்கிற கண்ணங்கரையில் இருக்கிற ஒரு புருஷன் எங்கள் ஊருக்கான ஒருத்தன் அழைக்கிறானா பாசக்கயிறு போட்டு. அதனால் அப்படி இருக்கும்போது அவனை கண்டத்தில் அந்த பாசக்கயிறு போட்ட பிறகு அவனுக்கு என்னமா பகவான் நாமா வரும்? ராமநாமம் வராதான். அந்த நாமாவை சொல்கிறேன்றானே தவிர ராமநாமம் வரதான். அதுதான் உயிர் போயிடுச்சு. அது பிறகு என்ன நடக்குன்னா அதுக்கப்புறமா வர்ணிக்கிறார் பாருங்கள், நரக வேதனை. கழுகுகள்லாம் பிடிச்சி பிடுங்குமா அவனுடைய குடலை, நாய்கள்லாம் குதிரை எடுக்குமா உடம்ப, அவனுடைய தேகத்தை, அந்த சூட்சும தேகத்தை 2000 மைல் 3000 மைல் 1 முகூர்த்தம் 2 முகூர்த்தத்தில் அந்த சுடு மணலில் சூரியன் தலைமையில் காய அப்படி சவுக்கால் அடிக்க, முள்ளு சவுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, முள்ளே இருக்கக்கூடிய சவுக்கு, அதில் அடிப்பாங்க. கொடூரமாக இருக்கும் அது வர்ணனையே. அந்த கபில வாசுதேவர் அவங்க வர்ணிக்கிறார் கடைசியில். அப்படி கொண்டு போவாங்களாம் நரக வேதனையில். அவனுக்கு எத்தனை நரகங்களோ அத்தனை வேதனை, அத்தனை நரகங்களும் முறையாக அனுபவிப்பான் அங்கே போய் நரக வேதனையில். அப்போ இங்கே சொல்லும் போது ராமான்னு சொல்லியிருந்தா இந்த நரகத்துக்கு தன் அன்னை நரகம் புகான் அப்படி, நான் தன் அன்னை நரகம் புகாள் அப்படின்ட்டு உணரத்தில் சொல்கிறார் பெரியாழ்வார். அப்போ பகவன் நாமத்தை நீ சொன்னால் உன் குடும்பமே காப்பாற்றப்பட்டிருக்குமே, நீ காப்பாற்றுறது என்ன? உன் தாயை காப்பாற்றப்பட்டிருப்பாளே, அப்போ நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. அந்த நரகத்தில் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அப்போது குடல்கள்லாம் பிடுங்குமா, கழுகுகள் நாய்கள்லாம் பிடுங்குமா. அப்பா அதெல்லாம் பயங்கரமான நாய்கள், அது நரகத்தில் இருக்கக்கூடிய நாய்கள். அது மாதிரி ஊசி வச்சு தைப்பாங்களாம் உடம்புலாம். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான. மதுபானம் சாப்பிட்டவங்களுக்கு இரும்பை காய்ச்சி வாயில் ஊற்றுவாங்களாம். ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதெல்லாம். அதாவது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று மதுபானம் சாப்பிட்றது. நல்லா புரிஞ்சுங்க, நான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பஞ்சமா பாதகங்களில் ஒன்று மதுபானம் பண்ணுறது. ஆமாம், குரு பத்தினியத்தில் விபரீதமாக நடந்துகிறது, பிராமணனை வதம் பண்ணுறது, இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள். தங்கத்தை திரடுறது, இதெல்லாம் பஞ்சமா பாதகங்களில் சொல்லப்படுகிறது. 4 பாதங்கள் சொல்லி 5வது இதுக்கு உடந்தையாக இருந்தவன் அவனும் பஞ்சமா பாதகங்களில் ஒருத்தன். அந்த பஞ்சமா பாதங்களுக்கு இந்த பஞ்சமா பாதங்கள் என்னென்னா மதுபானம் பண்ணுறது, தங்கத்தை திருடுறது, குரு பத்தினி தப்புறது, பிராமணனை வதம் பண்ணுறது. இந்த 4 பாதங்களுக்கு உடந்தையாக இருந்தவன் 5வது பாதகி. அதுதான் பஞ்சமா பாதகங்கள். அது உடந்தையாக இருந்தால் அவனும் மகா பாதகி தான். அந்த பாதகத்துக்கு விமோச்சனமே கிடையாது, தண்டனை தான். அப்படியேப்பட்ட பாவிகளுக்கெல்லாம் என்ன வழின்னா அதான் ஸ்தேனாபா அப்படின்ட்டு அஜாமல பாக்கியம் சொல்கிறார். அவங்களுக்கெல்லாம் என்ன கதின்னா பகவன் நாம வியாகரணம் எதா தத் விஷயாமதிகி, பகவன் நாமத்தை சொல்கிறது தான் ஒரே கதி. ஏன்னா பகவான் நாமத்தை சொல்லிட்டா அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பேற்றுக்கிறாராம். தத் விஷயாமதிகி, இவனுக்கு பகவத் சிந்தனை வரல, பகவான் இவனை காப்பாற்றணும்னு பொறுப்பேற்றதுனால இவன் நாக்கில் நாமம் தான் நாம வியாகரணம், அந்த நாமம் வந்துச்சு. அதனால் எய்ப்பெண்ணை நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தலைவனை பள்ளியானே துயில் கொண்டிருக்கிறே நாராயணா ரங்கநாதா. அதனால் இப்பொழுதே உன்னை நினச்சிடடாப்பா, அந்த மகாலத்தில் நடிக்க முடியுமா, நினைக்க முடியாது அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். விஷ்ணு சித்தர்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார், விஷ்ணு சித்தர்னு சொல்கிறமே பெரியாழ்வார், ஆண்டாளுடைய அப்பா, மகாலட்சுமியை பெற்றெடுத்த தந்தை.
அதான் மகாலட்சுமிக்கே தந்தையாக இருக்கக்கூடியவர். அவள் அப்படியே தோன்றினவள் தானே பூமியில், அப்படியே அவளை கொண்டு வந்து வளர்த்தார் பெரிய ஆழ்வார். அதனால் உடம்புல சக்தி இருக்கும்போதே நாமம் சொல்லணுமா, சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் அப்படின்றார். சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும். அதனால் இவ்வளோ நாம சொல்லணும் அவ்வளோ நாம சொல்லணும்னு எண்ணிக்கையோடு சொல்லலாம். உடம்புல சக்தி இருக்கும்போதே பகவான் நாம நிறைய சொல்லலாம். சக்தி ஏற்ற போகும்போது நாக்கு குளரும் போது பகவான் நாம சொல்லணும்னா சரியாக சொல்ல முடியாது. அடப்பாப்பா 2 நாம 10 நாம சொல்ல முடியல, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, நான் எங்கே நாம சொல்கிறது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே. ஒரு விஷயம் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரில, ஆனால் சத்தியமாக நடந்த விஷயம். எங்கள் அம்மாவுக்கு ஆஸ்மா இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். அது எங்கள் அம்மா வந்து நான் குழந்த பிறக்கும்போதே எங்கள் அம்மாவுக்கு அந்த மூச்சு வாங்குகிற ப்ராப்ளம் இருந்தது, வீசிங் ப்ராப்ளம். அப்போ நான் பிறந்தேன், அப்போ எனக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதாவது என்னென்னா ஒரே குடும்பத்தில் இருக்க சரி, அது எப்படியாவது வருமா அது எனக்கு தெரியாது. அந்த ஆஸ்மா எங்கள் அம்மாவுக்கு வந்துடுச்சு, அட்டாக் ஆகிடுச்சு. அப்போ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது எனக்கு. கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னா நைட்லாம் நான் அன்றைக்கி சிவராத்திரி தான், அன்றைக்கி நான் தூங்க மாட்டேன். இது எத்தனையோ நாள் பல நாள் அவஸ்தை. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட இந்த அவஸ்தை இருந்தது. நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் மனசில் வாங்கிக்கங்க. நடந்த விஷயம் சொல்கிறேன், சத்தியமாக நடந்த விஷயம். வீசிங் ப்ராப்ளம், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க போடுற மாத்திரையை எனக்கு கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டா கொஞ்சம் சரியாக போயிடும், அந்த மூச்சு வாங்குது நின்றுடும், சரியாக போயிடும். இது எத்தனை நாள் கண்டினியூ பண்ணி தொடர்ந்து மாத்திரையே சாப்பிட ஆரம்பித்தா என்ன ஆகும், அதே பழக்கமாயிடும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா மூச்சு வாங்கும். எதனா புஸ்தகம் வந்து பழைய புஸ்தகம் தட்டினா அந்த டஸ்ட் அலர்ஜி, அந்த டஸ்ட்டு மேலே என் மூக்கில் போயிடுச்சுன்னா அவள் தான் அன்றைக்கி சிவராத்திரி தான். தூங்க முடியாது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவேன். எங்கள் அம்மா அந்த இன்ஹேலர் வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இன்ஹேலர் வச்சுருப்பாங்க. அந்த இன்ஹேலர் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாக போயிடும். நான் இன்ஹேலர் அடிக்க சொன்னேன், இன்ஹேலர்லாம் அடிக்க மாட்டேன், மாத்திரை ஒன்றா கூட சாப்பிட்றேன். மாத்திரை கொடுத்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாத்திரை எங்கள் அம்மாவுக்கு போடுற மாத்திரை எனக்கு கொடுத்தாங்க. நான் வீசிங் ப்ராப்ளத்துக்கு சாப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இது கண்டினியூ ஆச்சுன்னா தெரியும் மாத்திரை போடுற. அப்புறமா எங்கள் அம்மா மாத்திரை கூடையமா கையுமா இருந்தாங்க, ஆஸ்மா ப்ராப்ளம். எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டலிட்டு போனோம் எங்கள் அம்மாவை, ஆனாலும் சரிப்படுத்த முடியல. அதான் மாத்திரைக்கு கொடுப்பாங்க, அது வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் க்யூர் ஆகிற மாதிரி ஆகும். அதான் சுமாராக இருக்கும், மறுபடியும் வரும். இது என்ன ஆச்சு எனக்கு, அதே மாதிரி எனக்கு வந்துச்சு இந்த வீசிங் ப்ராப்ளம், மூச்சு அரிக்கிறது. சரி பார்த்தேன், என்னடா இது நம்ம கதி இது தானா, எங்கள் அம்மா மாதிரியே நானும் மாத்திரை பொடி வச்சு அலைய வேண்டியது தானா, அடிக்கடி மாத்திரை போடணும், இன்ஹேலர் அடிக்கணுமா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா வாசுதேவா அப்படின்னு. அப்போ வந்து நான் ஹரே கிருஷ்ணா, அந்த சமயத்தில் நான் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் சொல்லியிருக்கேன். இஸ்கான் கோயிலெலாம் அவ்வளோ போகிறதில்ல. எங்கள் வீட்டிலலாம் நல்லா தூங்குவாங்க, எங்கள் ஒய்ஃப்லாம் எல்லாமே பசங்களாம் நல்லா தூங்குவாங்க. ஆனால் நான் அப்போது முதல் பொண்ணு சின்ன குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைங்க வச்சு நான் தூங்கின்னு இருப்பாள் என் மனைவி. நானும் மூச்சு வாங்கினு உட்காந்து இருப்பேன் சேரில் நைட்டெல்லாம். என்ன பண்ணுறது, சரி புஸ்தகம் படிக்கலாம்னு புஸ்தகம் படிக்க முடியாது. ஏன்னா பாகவதம் படிக்கலான்னா பாகவதம் படிக்க முடியாது நைட்டு. ஏன்னா நம்மளால் தூக்கம் வரலையே, மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு பாகவதம் படிக்க முடியாது. இந்த மூடில் இருக்கும்போது நல்லா மூச்சு வாங்கின்னு இருக்கும்போது எங்கே பாகவதம் படிக்கிற மூடு வரும். அப்போ உட்காந்தேன் இந்த சாண்டிங் மாலை வச்சுன்னு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ராம். பொய் சொல்லுங்க, உண்மை சொல்கிறேன். நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இந்த மூச்சு வாங்குன்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கும்போதே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம. சரியாக சொல்ல மாட்டேன் நான், கிருஷ்ணான்னு ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது என்னால் சரியாக வராது, கிருஷ்ண நாமத்தை சரியாக சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண அப்படி தான் வரும். அப்படி தப்பாக தான் சொன்னேன். சொல்லப்போனால் அந்த பர்ஃபெக்டாலாம் உச்சரிக்கலை, ஏதோ ஏடாக்கூடமாக அதான் சொன்னேன். நான் அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்ய, அனந்தனுடைய நாமத்தை அபத்தமாக தான் சொன்னேன். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே.
நல்லா இதுதான் இப்படியே தான் ஜப்பம் ஜபிச்சுன்னு இருப்பேன். அந்த மாலை உருட்டுறேன், மூச்சு வேறு வாங்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே. பகவான் நாமத்தை அப்படி தான் சொல்லுவேன். கடற்கரை சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 இப்படி தான் சொல்லியிருந்தேன். நைட்டு பூரா சொல்லியிருந்தேன். அன்றைக்கி போன வீசிங் ப்ராப்ளம் அத்தாட கிடையாது. அப்போ டஸ்ட்டெல்லாம் அடிக்கிறேன். அப்புறமா இதுவாக ஆகுது டஸ்ட்டு, அது எல்லா டஸ்ட்டும் மூக்கில் போகும். கொஞ்சம் லைட்டாக எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். உடனே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்ன உடனே க்ளீன் போல்டு. காலைல ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். நல்லா தூங்கணும் பார். பாதி ராத்திரிலேயே நல்லா, அதாவது விடிய நாம சொன்ன ஒரு 4 மணி வரைக்கும் நாம சொல்லுவேன். அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். அப்போ மறுநாள் கிடையாது. அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். வீசிங் ப்ராப்ளத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இனிமேல் ஆஸ்மாவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இது எங்கள் அம்மாக்கள் சொன்னால் எங்கள் அம்மா சொல்லுவாங்களா? அவங்களாம் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லோருக்கும் எளியோருக்கும் அவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கே வாராய் நெஞ்சே. சத்தியமான வார்த்தை. பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான். பகவான் கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். அதனால் பகவானை நினைக்கிறவங்களுக்கு குறை உண்டா? குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாச்சு. அவன் நாமங்களை சொல்கிறேன்னு சொன்னால் அவன் கைவிட்டுருவானா? அன்றைக்கி ஹரிகிருஷ்ணா நாமம் தான் சொல்லியிருந்தேன். அப்புறமா எனக்கு பெரிய நாமார் சொல்ல முடியல. அப்புறமா நான் எனக்குன்னு நான் உபதேசம் பெற்றது ராமநாமம். அதனால் நான் ஆரம்பத்துலேருந்தே அப்போ ராமநாமம் தான் எனக்கு புரியும். அதனால் நாமத்தில் பேதம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ராமநாமம் பிடிச்சிருந்தாலும் ராமநாமம் வசதி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் குறைச்சல்னு சொல்லக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினால எனக்கு நோயே குணமாயிருக்கேன் அப்படின்னும் போது எவ்வளோ நான் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னும் போது எனக்கு நாமத்தில் பேதம் இல்லை. இதே ராமநாமத்துலேயும் பரம பிரயோஜனங்கள், நிறைய பிரயோஜனங்கள் அடைந்திருக்கேன். இருந்தாலும் நாமத்தில் பேதம் இல்லை. எனக்கு அது லாங்கார் பெரிய நாமமாக இருக்குது, ராமராமா சுலபமாக இருக்குது. அதனால் இந்த நாமத்தை பிடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லை, இது நான் உபதேசம் பெற்றது ஒரு குரு மூலமாக. அதனால் அப்போதுலேருந்து பகவான் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அதனால் நாமத்தில் பேதம் இல்லை. அப்போ நான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டு நைட்டு பூரா சொல்லின்னு இருந்தேன். காலையில் ஒரு 4-5 மணி இருக்கும், நல்ல தூக்கம் வந்துடுச்சு. எப்படிப்பட்ட தூக்கம்னா நிம்மதியான தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் தூங்கினேன். அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும்போது எங்கள் அப்பா மரணம் அடையிற கண்டிஷனில் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நிறைய சொன்ன உடனே எங்கள் அப்பா, நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா மரணம் அடையலை. நான் என்னென்னா அப்புறமா ஹாஸ்பிட்டலில் என் தம்பி தங்கச்சியெல்லாம் அவங்க பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்க. அப்புறம் நானும் எங்கள் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு தான் அவருக்கு எங்களுக்கு தெரியாமையே எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. என் தம்பிலாம் சேர்ந்து எல்லாம் சைன் போட்டு ஆப்ரேஷன் ஒத்துருந்தாங்க. நான் ஆப்ரேஷன் ஒத்துன்னு இருக்க மாட்டேன். நான் சரி 2 நாளோ 3 நாளோ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அப்போ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தார். அப்போ அவருக்கு பிளாக் ஆகி போச்சு. மண்டையில் அந்த ரத்த குழாயில் வெடிச்சு போச்சு. அந்த ரத்தம் அது பிளாக் ஆகி போச்சு. அது சரி பண்ணணும், அதுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும், தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நாங்களே சரி பகவான் நாமத்தை சொல்ல சரியாகிட்ருக்கோம். அவர் நல்லபடியாக சுயநிலைக்கே வந்தார். ஓரளவுக்கு கோமா கண்டிஷன் போயிட்டார். எங்கள் மனைவி, எங்கள் ஒய்ஃப் கிருஷ்ண கதையெல்லாம் சொல்லுவாங்க. அங்கே இது ஹாஸ்பிட்டலில் போய் தலையில் உட்காந்து நான் கிருஷ்ண கதை சொல்கிறேம்மா கேளுமாம்மான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்லுவாங்க. அந்த மந்திரங்கள்லாம் பாடும். அந்தம்மா சில ஸ்தோத்திரங்கள்லாம் குந்திஸ்துதி அதெல்லாம் படிப்பாங்க தலைமாட்டில். எங்கள் அப்பாவுக்கு மாமனாருக்கு அப்படி சேவை செய்தாங்க அந்தம்மா எங்கள் வீட்டில். அப்படி செய்யும்போது அவர் அப்படியே கண்ணில் அழுதுட்டார். அவர் என் பொண்ணுங்க கூட இந்த அளவு செய்யலை, என் மருமக அப்படி செய்கிறாளே அப்படின்ட்டு அவர் அழுதுட்டார் எங்கள் அப்பா. அப்படி இருக்கும்போது அந்தம்மா ஏதோ படிப்பாங்க பாகவதத்தில், ஏதாவது ஸ்துதி ஏதாவது கதை சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அப்போ அவர் நல்லாவே இருந்தார். க்யூர் ஆகி வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இங்கே ஸ்கேன் எடுத்து பார்த்து மண்டையில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுது. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண விட்டுருக்க மாட்டோம். நானும் எங்கள் ஒய்ஃபும் சரி
ஏன்னா 2 நாளாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பதில் என் தம்பி என் தங்கச்சிலாம் பார்த்துக்கிறதுக்கு இருந்தாங்க. சரி ஓகே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி வந்து குளிச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் வந்து குளிக்கல சாப்பிடல. சரி வந்து குளிச்சுட்டு அப்புறம் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டோம். வந்துட்ட பிறகு இதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க, சைன் போட்டாங்க. சைன் போட்டு ஆப்ரேஷன் ஒத்துண்டாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் இதெல்லாம் அந்த பிளேட்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிப்போச்சு. ஜிஹெச்சில் தான். அவ்வளோதான், ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. 2-3 நாளில் எங்கள் அப்பா அவுட். நான் கத்தனை போய், ஏன் ஆப்ரேஷன் ஒத்துக்கணும், கோமா ஸ்டேஜ் போனால் கூட பரவாயில்ல, பகவன் நாமத்தினால் முடியாத எதுவுமே இல்லை. எனக்கு அந்தளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பகவன் நாமத்தினால் க்யூர் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருந்தது. அப்போ நாங்கள் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லபடியாக இருந்தார். கண்ணை தந்தை பார்த்தாரு, அழுதார். மருமக இப்படி செய்கிறாளே அப்படின்னு. இது போல் மருமக தான் அது வாயை தொடச்சி வருது எல்லாமே. அதெல்லாம் கூச்சபட்சமாக ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு அப்பா இல்லை, எங்கள் அப்பாவை தான் அந்த அம்மா அப்பாவை பார்த்தாங்க. அதனால் எல்லா பணிவிடையும் செய்தாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியில் நாங்கள் வெளியே வந்துட்ட பிறகு என் தம்பி தங்கச்சிலாம் எல்லாம் கையெழுத்து போட்டு அது ஆப்ரேஷன் ஒத்துண்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண உடனே 2-3 நாளில் போயிட்டார் அவர். சரி ரொம்ப அப்புறமா போய் கேட்டேன், கத்தினேன். என்ன கத்தின்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் போயிட்டார். நாங்கள் இருந்தால் விட்டுருக்க மாட்டோம். கோமா ஸ்டேஜ் இருந்தாலும் எங்கள் கூட வச்சுருப்போம். போயிட்டார். அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் பகவன் நாமா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எவன் கிட்ட வர மாட்டான். பகவன் நாமா சொல்கிறதுல எவன் கிட்ட வர மாட்டான். அதுதான் இங்கே சொல்கிறார். சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் அப்புறம் சொல்லிடலாம் போ அப்படின்னு நினச்சா அதுதான் காலம் தான் வேஸ்ட்டாகும். சொல்லினேன் என்னை குறிக்கொண்டது என்று. பகவான் நம்மளை நினச்சாதான் நாம் பகவான் நாமத்தை சொல்ல முடியும். அதனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. பகவான் நாமம் இன்றைக்கி இது நடந்த விஷயம். எனக்கு பேசிய ப்ராப்ளம் சரியானது விஷயம் இது நடந்து 5 வருஷம் மேலே இருக்கும். எங்கள் அம்மா இறந்தே 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் மேலே இருக்கும். 5 வருஷம் மேலே இருக்கும். அப்போ நடந்த விஷயம். அந்த சமயத்தில் எனக்கு வீசியம் ப்ராப்ளம், உடம்பு குண்டாயிடும், ரொம்ப கஷ்டப்படுவேன். வயிறுலாம் உப்பசமாகிடும், மூச்சு வாங்கும், மேல் மூச்சு நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ டஸ்ட் அலர்ஜி வரும். அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இரவு முழுதும் சொன்னதுனே அதோட க்ளீன் போல்டு எல்லாம் சரியாக போச்சு. அதுபோல் எத்தனையோ விஷயம். வயிற்றில் அல்சர் இருந்தது. என்னென்ன கல்யாண முருங்கை இலை சொல்லுவாங்க, அந்த கல்யாண முருங்கை இலை போய் சாப்பிட்டு பார்த்தேன். அந்த அல்சர் தேடுற மாதிரி இல்லை. கொஞ்சம் காரம் அதிகமாக பட்டுச்சுன்னா போதும், அதுதான் வயிறு எரிச்சல் எடுக்கும். என்னால் அந்த காரம் தாங்க முடியாது, வயிறுலாம் எரியும், நாக்கு வாயிலெலாம் புண்ணு வந்துடும், வாயிலெலாம் அச்சரம் வந்துடும். அச்சரம்னு சொன்னால் அந்த புண்ணு, வாயில் புண்ணு வந்துடும். அப்போது எனக்கு இந்த அல்சர் இருந்தது, அல்சர் ப்ராப்ளம். சாப்பாடு சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. காரங்காரமாக வைப்பாங்களா வீட்டில், நான் வேறு வீட்டில் திட்டுவேன், ரொம்ப காரங்காரமாக. என்னால் அல்சர் லைட்டாக காரம், அவங்க லைட்டாக தான் காரம் போட்டுப்பாங்க, எனக்குனாவும் அதிகமாக இருக்கும் அந்த காரம். அந்த காரத்தை சாப்பிட முடியாது, அல்சர் ப்ராப்ளம் அதுபோல் இருந்தது. என்ன பண்ணுறது? அதுதான் நமக்கே இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ராமநாமம் தான் சொல்கிறேன் நான். இப்போ நான் ஏன் ஹரே கிருஷ்ணா வெறுமையை சொல்கிறேன்? உண்மையை சொல்லி தான், சத்தியம் பத தர்மம் சர, பொய் சொல்லக்கூடாது இல்லையா? நான் எந்த நாமத்தில் க்யூர் ஆச்சு அதை தான் நான் சொல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ நல்ல காரம்லாம் வரும். அதுக்குன்னு ரொம்ப காரம் இல்லை, நார்மலான காரம் கூட சாப்பிட முடியாமல் இருந்தது. இப்போ நல்ல காரத்தை சாப்பிட்றேன். அதுதான் விஷயம். அது எங்கே அந்த அல்சர் ப்ராப்ளம் அதோட போயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தொடர்ந்து சொன்னேன். எல்லா வியாதான், பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். அல்சர் ப்ராப்ளம் கிடையாது. எத்தனை வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, அதெல்லாம் அடிக்கடி வாய் புண்ணு வரும். வாயெல்லாம் குத்தும், அப்படியே முள் குத்துற மாதிரி இருக்கும். வாயில் புண்ணு வந்தால் நாக்கெல்லாம் அச்சிரும். ஒரு சின்ன காரம் கூட உள்ளே போட முடியாது, எதையுமே சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவேன். அதெல்லாம் அவஸ்தைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னென்ன மாத்திரை வாங்கி போடுவேன். அந்த மாத்திரை வாங்கி போட்டால் 2 நாள் சரியாகும். மறுபடியும் ஏதாவது காரம் சாப்பிட்டா மறுபடியும் காரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் காரம் தான் செய்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? தித்திப்பாவே சாப்பிட முடியும்? தித்தியாக சாப்பிட முடியாது. தண்ணி குடிச்சு எவ்வளோ நிறைய குடிப்பேன். தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் அந்த உள்ள ஹீட்லாம் அடங்கும் அப்படின்னு. மறுபடியும் அது அச்சரம் வரதான் செய்யும் நாக்கில். வாயெல்லாம் புண்ணாயிடும். வயிற்றில் புண்ணு இருந்தால் வாயில் புண்ணு வரும். வயிற்றில் புண்ணு இருந்தால் வாயில் புண்ணு வரும் கண்டிப்பாக.
அப்போது காரம் சாப்பிட முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்படி சாப்பிட்றது? ஒரு தயிர் சாப்பிட்டு அதுக்கு ஊறுகாய் தொண்டு, அந்த தயிர் சாதம் சாப்பிட்டு அதில் ஊறுகாய் தொண்டா கூட அந்த காரம் பட்டால் கூட வாழ் தான் காலி. அன்றைக்கி ரொம்ப எரிச்சல் ஆகிடும். லைட்டாக காரம் போடக்கூடாது. அப்படியே வாயெல்லாம் அந்த நாக்கெல்லாம் அந்த அச்சரம் வந்து புண்ணு புண்ணாகி வாயெல்லாம் அப்படியே குத்தும், முள் குத்துற மாதிரி இருக்கும் வாயில். அது எல்லோரும் வந்தவங்களுக்கு தெரியும். அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். என்னென்னா அந்த அச்சரம் மேலேயே, அந்த வாய் புண்ணு மேலேயே ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னான். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னால் இன்னும் வாய் எரியுது, குத்துனா குத்தும்போது தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாங்கள் சரியாலாம் உச்சரிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா அப்படிலாம் உச்சரிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இப்படி தான் உச்சரிப்பேன். இடவிடமாக தான் உச்சரிப்பேன். ஆனால் அது சரியாக்கிடணும், பகவான் சரியாக்கணும். அதுக்கு இல்லாத பகவான் வேறு எதுக்கு? ஆமாம், நம்ம தான் பகவான் சௌலபியம் ஆச்சு கிருஷ்ண பரமாத்மா. உடனே ஹரே கிருஷ்ணா வந்து சொன்னோடனே அதுதான் வாய்ப்புலாம் காலி, எதுவும் இல்லை. அன்னிலேருந்து அப்போ நல்லா காரம் சாப்பிட்றேன். நார்மலான காரம் சாப்பிடுவேன். ரொம்ப காரம் சாப்பிட்டா யாருக்கு இருந்தாலும் வரும். அப்புறமா வயிறுலாம் எரிச்சல் ஆகிடும். அப்புறம் அல்சர் சரியாச்சு, வீசிங் ப்ராப்ளம் சரியாச்சு. அது மாதிரிலாம் எவ்வளோ நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கு ஞாபகம் வந்தது 1 2 தான் ஞாபகம் வருது. நிறைய நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு அது அவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லைங்க. எங்கள் உறவினர்கள்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது மிரட்டினாங்க, பயப்படுத்துனாங்க. என்னோட பெரிய ஒன்றும் இல்லை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே மழை போல் வரக்கூடிய துன்பங்கள்லாம் பனி போல் நீங்கிட்டோம். எவ்வளோ விஷயங்கள்லேருந்து நம்மளை க்யூர் பண்ணிக்கிற நாமம். ஆனால் அதனுடைய மகிமை அப்போது எனக்கு தெரில. அதை நாம க்யூர் பண்ணோடனே அப்புறமா நம்ம எப்பவுமே பகவான்கள் ஒரு பிரார்த்தனை வச்சு நடந்துச்சுன்னா அப்போ நன்றி மறந்துடுவாங்க சில பேர்லாம். அதில் நான் கூட அப்படி தான் கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறமா நாமத்தை பிடிக்காமல் தெரியும் பாகவதம் படி, அதை படி. பாகவதம் படிக்கிறது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லல. பாகவத்துடைய சாரமே பகவான் நாம தானே. ராமாயணத்துடைய சாரமே ராம 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 இது பிரச்சாரம் அபவன். பிரஜைகள்லாம் பகவான் நாம ராமநாம சொல்கிறதுக்கு தானே ராமாயணம் எழுதுந்தே வால்மீகி. ஏன்னா ராமநாமத்தினால் தான் சித்தி அடைஞ்சார் வால்மீகி மகரிஷி. அப்போ ராமநாமம் எப்படி சொல்ல வைக்குதுன்னா, அழகாக ராமர் அவதார கதைகளை பற்றி பேசும்போது தன்னறியாமல் ராமர் வந்தார், ராமர் போனார், ராமர் சென்றாராம், வந்தாராம், போனாராம், செய்தாராம் அப்படின்னும் போது எப்படியா ராமநாமம் வந்துடும் அதை பற்றி பேசும்போது. அதனால் ராமர் வந்தார், ராமர் போனார், ராமருடைய கதையை பற்றி பேசும்போது தன்னறியாமல் அவங்களுக்கு வாக்கில் ராமநாமம் வந்துடும் இல்லையா. அதுக்காக தான் ராமாயணம் எழுதுந்தே வால்மீகி இல்லையா. இப்படியாப்பட்ட ஒரு பெரிய மிராக்களை பண்ணக்கூடியது பகவான் நாமம். அதான் ஆழ்வார்கள்லாம் சொல்கிறாங்க, சொல்லினேன் என்னை கூறிக்கொண்டதென்றும். என்னை சொல்ல வச்சது பகவான் நாமம் என் நாக்கில். அதுதான். அதனால் உடம்பு நல்லா இருக்கும்போதே, உடம்பு சக்தி இருக்கும்போதே பகவான் நாமத்தை சொல்லணும். மனசில் எப்போல்லாம் தோன்றோ நாமம் சொல்லணும்னு அப்போல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றார். என்னெல்லாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டதென்றும் அப்படின்றார். ராமா, கிருஷ்ணா, நரசிம்மா அப்படின்னு 12 நாமங்கள் இருக்கு இல்லையா. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவே, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா அப்படி 12 நாமங்களை சொல்லினே வா. பகவானுக்கு பல்லாண்டு நாமம் சொல்லி பகவான் பல்லாண்டு பாடினோம். இலங்கை பாழாளாக படைபொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. ராமன் இலங்கையை அழித்தவனாகிய ராமநாமத்தை சொல்லுவோம். சென்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குனித்து ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம். அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை நரசிம்ம. அந்த அரியுருவாகினா என்னது? அதான் சிங்கமுகம் மனித உடலோடு தோன்றின நரசிம்மமூர்த்தி. அப்போ அந்த இரணியாட்சனை வதம் செய்த அதே சமயத்தில் காளியனை நர்த்தனம் செய்து காளியனை அடக்கின கிருஷ்ணன். அதே சமயத்தில் ராவணனை வதம் செய்து லங்கையை நாசம் செய்த ராமன். இந்த ராமா, கிருஷ்ணா, நரசிம்மா இந்த பேர்கள் நாக்கில் வந்துட்டே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை எப்பொழுதும் நம்ம பாடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு. இந்த புவியில் நாம் நாமம் சொன்னால் வைகுண்டத்திலும் நாராயணனை துதித்து வாழலாம். இந்த உலகத்தில் நம்ம நாமம் சொல்லி பழகிட்டோம்னா வைகுண்டத்துலேயும் போய் அவன் நாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணி
ஆனந்தமாக கழிக்கலாம் பகவானத்தில். நவிலுன்றுரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. அதனால் திருமாலினுடைய திருநாமத்தை என்னவே கைவிரல்கள் படைக்கப்பட்டிருக்குதான். அதை அறியாமல் உணவு உண்ண விரல்கள் உபயோகிக்கிறார்களே அப்படின்றார். வண்ண நன்மணியும் அரகதமும் அழுத்தி நிழலெழும் திண்ணை திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் முந்துகின்றார்களே. இந்த ஊத்த வாய்க்கு சோத்தை போட்டு அடைக்கிறாங்களே, இந்த கை எதுக்கான விரல்கள்னால் அவன் நாமத்தை எண்ணறதுக்காக தான். அதாவது ஜபமணி மாலையில் இல்லை விரல்களில் கூட நம்ம நாமத்தை எண்ணலாம். அது ஒரு முறை இருக்குது. இல்லை துளசி மாலை இல்லாட்டி நீம்டி வேப்பங்கட்டியில் தான் மாலை வருதுன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஜபமாலையை வச்சு உருட்டலாமே, அதுக்கு தானே விரல்கள் கொடுத்துருக்கான் பகவான், படைக்கப்பட்டிருக்கிறது அவன் நாமத்தை சொல்கிறதுக்கு. அந்த விரல்களை சோறு சாப்பிட்றதுக்காக அந்த விரல்களை இந்த கைகளை பயன்படுத்திக்கிறது, பகவான் நாமத்தை ஜபிக்கிறதுக்கு இந்த கைகளை பயன்படுத்தலாமே அப்படின்றார். எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணிகளாது அப்படி எண்ணாமல் பகவான் நாமத்தை எண்ணாமல் ஜபமாலையில் உண்ண கண்ட தம் ஊத்தை வாய்க்கு கவலம் முந்துகின்றார்களே. கவலமாக ஊத்த வாய்க்கு சாப்பாடு போடுறாங்களே அப்படின்றார். இந்த கையால் எடுத்து சாப்பிட்றாங்களே, சாப்பிட்றதுக்காக அந்த கைகள் கொடுத்தது அவன் நாமத்தை என்றதுக்கு அல்லவா அந்த விரல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். மாதவா கோவிந்தா கேசவா ஸ்ரீதரா என்று தன் மகனை அழைக்கும் தாய் நரகம் போக மாட்டான். அதனால தான் குழந்தைங்களுக்கு பகவான் நாமத்தை வைக்கணுமா. வச்சா மாதவா கோவிந்தா அப்படின்னு அடிக்கடி கூப்பிட்டுக்கலாம். நீ கூப்பிட்றது பிள்ளை பேர் தான், ஆனால் சொல்கிறது பகவான் நாமம் வச்சேன் முத்ரோபச்சாரிதா. அதனால தான் புள்ள பேர் அஜாமலன் எப்படி புள்ள பேர் நாராயணன் வச்சான். அதனால் நான் அன்னை நரகம், அதாவது அவங்க அப்பா அந்த நாராயணன்ற அந்த பையனுடைய அப்பாவாகி அஜாமலன் நரகத்துக்கு போகாமல் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தான் இல்லையா, அதுதான். அந்த அப்பா அம்மா 2 பேருமே கரையேறுவாங்களாம். அந்த பிள்ளைக்கு பேரிட்டு அழைத்தாள். அதை சொல்ல நாயகன் நாரணன் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனை திரும்பினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். செங்கன் நெடுமாள் ஸ்ரீதரா என்று அழைத்தகால் செங்கன் நெடுமாள் ஸ்ரீதரா என்று அழைத்தகால் நங்கைகால் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அவங்க அம்மா வானுடை மாதவா கோவிந்தா என்று அழைத்தகால் நானுடைய நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அப்போ அம்மாவே நம்ம பெற்ற அம்மா அப்பாவே 21 தலைமுறை கரையேறிடும் அப்படின்ட்டு இங்கே ஆழ்வார் அம்மா தான் போகிறாங்க, அம்மா இல்லை. எந்த வீட்டில் பாகவதன் பிறக்கிறானோ அந்த பாகவதன் அனைவரதும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானை வழிபடுறானோ பகவத் பக்தனாக இருக்கானோ அந்த தலைமுறை 17 தலைமுறை, நடுவில் 7 தலைமுறை, பின்னாடி 7 தலைமுறை, 21 தலைமுறை அவர்கள் கரையேறிடுவாங்களாம். அதாவது வைகுண்டத்தாடி வாங்கலாம். அப்படி சொல்லியிருக்கார் நரசிம்மூர்த்தி. 3 சப்தபிகி அப்படின்னு பதம் இருக்குது, 7வது ஸ்கந்தத்தில் வருது. அம்மா நரகம் புகாதுன்றது பெரிய விஷயம் இல்லை, 21 தலைமுறை கரையேறிடுமா. பகவான் நாமா சொல்கிறவங்க பாகவதன் ஒரு வீட்டில் பிறந்தானா, அந்த பாகவதம் படிக்கிறவங்க பகவான் நாமத்தை சொல்கிறவங்க பகவானத்தில் எல்லையற்ற பக்தி பண்ணுறவங்க அவர்கள் அன்னை நரகம் புகழ். அவங்க அம்மா நரகத்தை பார்க்க மாட்டான். ஆனால் யார் பாகவத தர்மத்தை கடைப்பிடிக்காதோ அவங்க ஜனனி துக்க பாச்சா, அம்மா பெற்றது வீணு, பகவத் பக்தி பண்ணாதவன், பகவான் நாமத்தை சொல்லாதவன், அவனுடைய பாகவதம் கேட்காதவனுடைய ஜென்மா வீணா. மித்யாஸ்வ ஜென்ம ஜனனி துக்க பாச்சா. அம்மாவுக்கு பிரசவேதனை கொடுத்தது தவிர இவனால் அவங்க அம்மாவும் நரகத்துக்கு போயிடுவாளாம். ஆனால் எந்த வீட்டில் ஒரு பாகவதம் பிறந்திருக்கானோ, பிரகலாத மாதிரி ஒரு குழந்தை, துருவன் மாதிரி துருதன் பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணிட்டு பாகவதம் படிச்சுட்டு அவன் நாமங்களையே எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களோ, எண்ணிக்கொண்டு விரலில் என்றது மட்டும் இல்லை நினைவில் எண்ணிக்கொண்டு யார் இருக்காங்களோ தம் அன்னை நரகம் புகாள். அவன் அம்மா நரகத்தையே பார்க்க மாட்டான், அவன் வைகுண்டத்தில் கொண்டாடப்படுவாள். இப்படியேப்பட்ட ஏன்னா துருவன் மட்டும் வைகுண்டத்துக்கு போகலையாம், துருவலோகத்துக்கு. அம்மா சுனிதி அம்மாவும் போனாங்களாம். அவங்க அம்மா நரகம் புக மாட்டான் சுனிதி அம்மா.
திருவண்ணோடு துருவலோகத்தில் அவளும் வாசம் பண்ணுறான். இப்போது நீங்கள் போனால் போய் பார்த்துட்டு வரலாம் துருவலோகத்துக்கு. அங்கே சுனிதி அம்மாவும் கூட இருப்பாங்க. அப்போ அது வைகுண்டம் தான். அது போனால் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படி நாயகன் நாரணன் தன் அன்னை நரகம் புகாள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினோ. நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். தன் பிள்ளை பேர் கேசவா மாதவா மதுசூதன் அர்ஜுனாவே அவங்களுக்கு அந்த கேசவ நாம எத்தனை தடவை ஆவர்த்தி பண்ணுறாங்க. அடிக்கடி கூப்பிட்றாங்க. டே கேசவா இங்கே வாடா, டே கேசவா கடைக்கு போய்டாடா, டே கேசவா சாப்பிட்றா, கேசவா தூங்குடா, கேசவா சும்மா பேசின்னு இருக்காதுவா பாய்பட்டு பட்டு தூங்கு, கேசவா என்ன பண்ண கேசவா அப்படி இப்படின்னு எத்தனை கேசவா சொல்கிறாங்க. அதுவே ஆவர்த்தி ஆகிடும். அது என்ன பண்ணுமோ க ஈச அது க ஈச அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளுக்கும் ஈஸ்வரனா. அதான் கேசவன்றதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த கேசவ நாமத்தை சொல்ல 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 அவர்களுக்கு அந்த சாத்விக குணம் உண்டாயிடும். நல்ல நாமங்களை ஆவர்த்தி பண்ணுற அந்த பாக்கியம் கட்சிடும். மாதவா மகாலட்சுமியின் தவத்துக்குரியவனே, கோவிந்தா கோக்களை மேய்த்தவனே, சகல ஜீவராசிகளையும் ஆட்டி படைப்பவனே கோவிந்தா. அந்த பேர் அவ்வளோ விசேஷம். மாதவா கோவிந்தா கேசவா ஸ்ரீதரா. மகாலட்சுமி மார்பில் தரித்து கொண்டிருப்பவனே ஸ்ரீதரா அப்படின்னு அந்த பேர்கள்லாம். அதெல்லாம் அவ்வளோ விசேஷமான பேர்கள். இதெல்லாம் பகவான் நாமத்தை பிள்ளை கேட்டு கூப்பிடும்போது அவர்களுக்கு ஆவர்த்தி ஆகிடும். நிறைய ஆவர்த்தி ஆகிடு அந்த நாமத்தில் பற்றி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பக்தி உண்டாகும் இயற்கையாகவே. அதனால தான் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது நல்ல பேராக கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பகவான் நாமத்தை வைக்கிறது. அது நம்ம சம்பிரதாயத்திலே நம்ம ஹிந்து குடும்பங்கள் எல்லா குடும்பங்கள்லையும் சிவன் வைப்பாங்க, முருகன் வைப்பாங்க, விநாயகர், தெய்வத்து பேர் இல்லாமல் இருக்காது. அநேகமான குடும்பங்கள் அப்படி தான் இருக்கும். ஹிந்து குடும்பங்கள் எல்லாமே பகவான் நாமத்தை வச்சா தன்னை அறியாமலே அவன் பிள்ளை எப்படியோ அது தேவையில்லை. பிள்ளை அசத்தாக இருந்தால் கூட அவன் நாமம் நாராயணன் நாமம் இருந்தால் அது சொல்கிறவங்களுக்கு பாக்கியம், அதை நினைக்கிறவங்களுக்கு பாக்கியம். அப்போது இவன் துஷ்ட பிள்ளையாக இருந்தால் தூரே கிரீடனகா சக்தம் விளையாட்டு மும்மரத்தில் தான். ஆனால் அப்பா கூப்பிட்ட போது திரும்பி பார்க்கல. ஆனால் நாராயணன் திரும்பி பார்த்துட்டார். ஏன்னா நீ சொன்னது நாராயணன் நாமம். புள்ள பேர் நாராயணனுக்கு வைக்கல, நாராயண பேர் தான் புள்ளிக்கு வச்சுருக்கான் அஜாமலன். அதனால் அவன் கரையேறிட்டான். அதனால் நம்ம நரகத்துக்கே போக மாட்டோம். அன்னை நரகம் புகழ், அன்னை தந்தை 2 பேரும் நரகம் போக மாட்டான். பகவான் நாமத்தை பிள்ளைக்கு வச்சா மட்டும் இல்லை, பிள்ளைக்கு வச்சு கூப்பிடணும். அடிக்கடி கூப்பிட்டா அந்த நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு நரகம் கிடையாது. அதே ஜெபிக்கிறது. தாமோதரா என்று அழைத்து அவனை நாடும் தாய்க்கு மறுபிறவி கிடையாதான். தாமோதரா என்று நாடுவின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். இப்படி நிறைய ஆழ்வார்கள்லாம் நிறைய சொல்லியிருக்க. பெரியாழ்வரே தன் திருமொழியில் அவ்வளோ இவ்வளோ நாமத்திலே மகிமை சொல்லியிருக்கார். எத்தனை பாடல்கள் இப்போ பாடியிருக்க பாருங்கள். தாமோதரா என்று நாடுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகார். கருமுகில் வண்ணன் பேரிட்டு அழைக்கும் போது தாய்க்கு மறுபிறவு கிடையாதான். என் முகில் வண்ணன் பேரிட்டு என் முகில் வண்ணா என்று பேரிட்டு அழைத்தாள். என் முகில் வண்ணன் பேரிட்டு கோத்து குழைத்து குணாலம் ஆடி திரும்பினோ. நாத்தகு நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நாராயணான்னு சொன்னாவே அன்னைக்கு நரகம் கிடையாது, இவனுக்கு நரகம் கிடையாது. பிச்சை எடுத்தாலும் நாராயணன் நாமத்தை சொல்லியிருந்து நாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயண நாராயணா ஹரிநாராயணா ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயண. அப்போல்லாம் உஞ்சவர்த்தி பிராமணர்லாம் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே தான் பிச்சை எடுப்பாங்க. அந்த உஞ்சவர்த்தி அப்படி பிச்சை எடுத்தாலும் பகவன் நாமத்தை சொல்லிகிட்டே பிச்சை எடுக்கும்பொழுது அது கேட்குறவங்களுக்கும் பவித்திரம், சொல்கிறவங்களுக்கும் பவித்திரம். அப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க மகான்கள்லாம். நாமத்துக்கு பிள்ளை இடுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தை கூட பிள்ளைக்கு பகவான் நாமத்தை வைங்க. உங்களை அறியாமலே கூப்பிட்டுருவீங்க, அது பகவானை கூப்பிட்டதாக ஆகும். நீங்கள் அப்போ நரகத்துக்கு செல்ல மாட்டாங்க அவங்களாம். பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். எதுக்கு நச்சு? பயத்துக்கெல்லாம் நச்சு, காமக்ரோதங்களுக்கு நச்சு எது? பகவான் நாமம்.
அந்த நாராயணன் நாமத்தை சொல்லுங்கள். பிச்சை எடுத்து கஷ்டப்பட்ட என்ன தான் நீ கஷ்டப்பட்டாலும், ஆனால் பிள்ளைக்கு நாராயணன் நாமத்தை எடுங்க. பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. என்ன தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஆனால் பகவான் நாமத்தை சொல்ல மறக்காதீங்க. அதுதான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்றது. அதனால் பிச்சை புக்காகிலும் எம்பிரான் திருநாமமே நச்சுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். நரகத்துக்கு பெரிய எதிரியே பகவான் நாம தான். இந்த நாமம் தான் நச்சு அந்த நரகத்துக்கு, நரகம் போகாதபடி செய்யக்கூடிய திருநாமம் தான் அந்த பகவானுடைய நாமம் தான். அதனால் நாமத்துடைய மகிமை நிறைய சொல்கிறாங்க. பெரிய ஆழ்வார் சொல்கிறாங்க, எல்லா ஆழ்வார் நிறைய ஆழ்வார்கள் சொல்கிறாங்க. ஓங்கிய உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்ற ஆண்டாள். உலகளந்த உத்தமனுடைய பேர் பாடு, அவன் நாமத்தை பாடு, அதுதான் மாதம் மும்மாறி பெய்யும்படி செய்யுமா. பகவான் நாமா சொன்னால் அந்த இடத்துல புண்ணியங்கள் வந்துடும். மழை கொட்டன்னு கொட்டும். அதனால தான் நல்லா மழை பெய்யுது. அங்கங்கே நாம சங்கீர்த்தனம் கதாகர்ஷம் நடக்கிறதுனால தான் மழைலாம் பயங்கரமாக பெய்யுது இல்லையா. எல்லாம் பகவான் நாமத்தினுடைய மகிமை. வேறு என்ன கலியை கிருதமாக முடியும்னா நாமத்தினால்தான், வேறு எதனாலையும் கிடையாது. நாமம் சொல்லி திருமாலை சுற்றமாக இறுக்கி பிடிப்பவருக்கு யமதூதரின் தொந்தரவு கிடையாதான். செங்கன் மாலோடும் சிக்கன சுற்றமாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரபதண்டத்தில் உயலுமாமே. அதாவது என்னென்னா யமதண்டனிலிருந்து அவர்கள் கரையேறிடுவாங்க, ஜென்மா கரையேறிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சத்தியமான வார்த்தை. மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. எத்தனையாவது ஒன்றும் இல்லைங்க, பகவான் நாமத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஒன்றும் இல்லை, ராமநாமா சொல்லி ஜுரம் அடிக்கும்போது என் குழந்தைக்கு தலையில் கை வச்சு உடனே 1 ஹவரில் அந்த ஜுரம் கூடும், சரியாக போச்சு. ராமநாமா சொல்லி என் கை கொதிக்குது. என் குழந்தை கை சின்ன பொண்ணாக இருக்கும்போது அந்த உடம்பு ஜில்லுட்டு போச்சு, அப்படியே வேறு விட்டு போச்சு. அதோட மாத்திரையே போகிறதில்ல. அதுபோல் சுலபமாக சரியாகும். பெரிய இதெல்லாம் ரொம்ப பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ராமநாமத்தை விடாப்பிடியாக ஜெபிக்கணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லினே இருந்தேன். 1 மணி நேரம் ஆச்சு. கையெல்லாம் என் கை கொதிக்குது, தலையில் கை வச்சு அண்ணே ஜுரம். அந்த மாதிரி ஜுரம் விட்டு போச்சு. என் சின்ன பொண்ணுக்கு குழந்தையாக இருக்கும்போது தலையில் கை வச்சு கை கொதிக்குது, ஜில்லுட்டு போச்சு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லை. மாத்திரை போட்டால் அப்போ சரியாகவும் மறுபடியும் வந்துடும் ஜுரம். அப்படி இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் கொஞ்சம் சரியாயிடும். அதுக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஜுரம் வந்துடும். அதான் சொல்கிறேன், பகவான் நாமத்தை நம்ப மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு லட்சமாக கொட்டி கொடுக்குறாங்களே தவிர இந்த பகவான் நாமா சுலபமாக இருக்கிறதுனாலே இது அலட்சியம். ஆமாம், நம்ம நோய்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது என்னென்னா பகவான் நாமா தான். இதுதான் சஞ்சீவி மூலிகை பகவான் நாமா தான். இது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரில. அந்த நாமத்தில் நம்பிக்கை இல்லையா. பிராமணர்களே ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்றாங்க, கேன்சர்ன்றாங்க, நனவு சொல்கிறாங்க. ஆனால் நாமத்தை சொல்ல மாட்டாங்க. நாமத்தை இடைவிடாமல், உனக்கு நோய் குணமானமா வேணாமா, அப்போ இடைவிடாமல் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே. ஏன் அதுக்கு கேப் விட்டால் களி நோய்களை கொண்டு வருவான், களி பிரச்சனைகளை கொண்டு வருவான். களிக்கு நீ இடம் கொடுக்குற, வேறு வீண் வாதங்களை எதுக்கு? நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் லட்சமாக கொட்டுறேன். என்னென்னமோ சர்ஜரி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஏன்னா சுலபமாக இருக்கிற பகவான் நாமத்தை நம்ப மாட்டேன்றாங்க. இவங்கெல்லாம் ஆதி காலத்துலேருந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து விடுவிச்சது பகவான் நாமா தான். இது மறுக்கவே முடியாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். பகவான் நாமா நைட் அண்ட் டேவும் இடைவிடாத பகவான் நாமா அகண்டமாக சொல்லணும், அவ்வளோதான். நம்மளுக்கு உயிரே போன ஐயோ நிறைய நாமா சொன்னால் அப்படியே மூச்சு தொண்டெல்லாம் வறண்டு போகுது. இப்போ நான் வறண்டு போய் உயிரே போனாலும் பரவாயில்ல, பகவான் நாமா சொல்கிறத விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கணும். வைராக்கியமாக இருந்து பகவானை தண்ணி குடிச்சிக்கோ, அப்படி நாக்கு வறண்டு போனால் தண்ணி குடிச்சு தொடர்ந்து நாமா சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். மனசு ஃப்ரெஷ்ஷாகிடும். மற்றவர்களுடைய குற்றங்களை உங்களுக்கு மனசுலேயே தோணாது. மற்ற குற்றங்கள்லாம் நீ மறந்துடுவீங்க. மற்றவங்க செய்த நம்மளுக்கு அபகாரம்லாம் மறந்துடுவீங்க, எதையுமே நினைக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் உங்களை நிதான புத்தியில் யோசிக்க வைக்கும். கோவப்படுற இடத்துல உனக்கு கோவப்படாதபடி பகவான் ராமர் சொல்லுவார், இங்கே கோவப்படாத, இங்கே அவசரப்படாத, சரி பொறுத்துன்னு போ
அப்படின்னு அந்த நேரத்தில் நம்மளுக்கு ததாமி புத்தி யோகம் கொடுத்து நம்மளை அந்த ஆபத்துலேருந்து விடுவிச்சுடுவார். நீ கோவப்பட்டு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது பிரச்சனை ஆகாதபடி நம்மளை இந்த விவேகத்தை கொடுத்து நம்மளை அகம் சமுத்தத்தம் மிருத்யு சம்சார அந்த மரண வழியில் இருக்கக்கூடிய அந்த காம குரோதங்களை விழாதபடி நம்மளை உத்தாரணம் பண்ணுவான் பகவான். இதெல்லாம் நாம தான் பண்ணுறது. நம்ம ஜென்மா கரையாக இருக்கிறது என்றைக்கோ இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி பல நோய்களால் அவஸ்தைப்படுறோம். இகலோக சௌக்கியம் முக்கியமாக வேணாமா? நம்மளுக்கு கஷ்டங்கள் தீரணுமா வேணாமா? நம்ம ஏழ்மை தரித்து துக்க தாரித்ய தௌர்பாக்கியம் அந்த துர்பாக்கிய நிலையெல்லாம் நம்ம விட்டு போகணுமா வேணாமா? துக்கம்லாம் போகணுமா வேணாமா? அதுக்கு பகவான் நாமா சொல்லு. காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் இருதா. இந்த பாகவத் தர்மம் தான் காமக்ரோத ஜெயித்து கூட வேறு எதுவும் நீ தனியாக உபாயம் நாட வந்துடல. பகவான் நாமத்தை ராமநாமம் சொன்னாலே காமக்ரோதங்கள்லாம் உனக்கு அது சுவடு கூட இருக்காது. அதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம என்னன்னா பகவான் நாமா லைவில் போடுறோம். இந்த லைவில் போடும்போது யார் யார் கலந்துக்கணுமோ கலந்துக்கலாம். லைவில் கலந்துட்டு பகவான் நாமா கூட சேர்ந்து சொல்லலாம். நான் முடிஞ்சால் அந்த குரூப்பு போடுவாங்களே இந்த கூகுள் மீட்டா, அந்த கூகுள் மீட்டிங் அதுவா அந்த ஆப் ஒன்று இருக்குது. அது ஒன்றா கூட நான் அந்த ஆப்பு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் கூட நீங்கள் குரூப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி ராமநாமா கூட சேர்ந்து சொல்லலாம். அவ்வளோ விசேஷம். அதனால் பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது பகவான் நாமா. எங்கேயும் போவேணாம், உங்களுக்குள்ளே இருக்குது அந்த வில் பவர், அந்த ஆத்மசக்தி. உங்களுக்கு இருக்கிற ஆத்மசக்தியை தூங்க விடாமல், இந்த உடல் சக்தியை மனசக்தியை நம்பாமல் இந்த ஆத்மசக்தியை தட்டி எழுப்புங்க. அந்த கிருஷ்ண உணர்வு நமக்குள்ளே இருக்கிற அந்த கிருஷ்ண ராம உணர்வை, அந்த ஆத்ம உணர்வை தட்டி எழுப்பி அது வேலை செய்கிறத பாருங்கள். அந்த ஆத்மசக்தியினுடைய வைப்ரேஷன், அதனுடைய எஃபெக்ட் பாருங்கள். அந்த ஆத்மசக்தியை தட்டி எழுப்புறது தான் பகவான் நாமா. ராம 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 ராமன்றது அந்த ஆத்மசக்தியை தட்டி எழுப்புறது தான். அந்த ஆத்மசக்தியை உற்சாகப்படுத்துறது தான். அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற சக்தி உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஆட்டம். அந்த சின்ன ஆட்டம் அதை வெடிக்க வச்சா எவ்வளோ இடம் உலகத்தையே அழிச்சதுலேயே அந்த அணுகுண்டு, அதுதான் பிரம்மாஸ்திரம் சொல்கிறோம். அந்த அணுகுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சின்னோண்டு மொலிகுல்ஸ், அந்த சின்னோண்டு அது தம்மத்தோண்டு அது எவ்வளோ பவராக இருக்குது. அதுபோல் பகவான் நாமா சின்னது தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். இந்த நாமத்தை சொல்லும்போது நம்ம ஆத்மசக்தியை உற்சாகப்படுத்தும். இந்த ஆத்மாவை தூங்கியிருக்கிற அந்த ஆத்மசக்தியை தட்டி எழுப்போம். அந்த குண்டலினி சக்தி, அந்த ஆத்மசக்தியை தட்டி எழுப்பிச்சுன்னா அது பிறகு அது பார்த்துக்கும். இந்த உடம்பு மனசு எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். ஆத்மா தூங்கின்னு இருக்கிறது அந்த உடம்பு துள்ளல்கள், இந்த உடல் தேவைகள் மன தேவைகள்லாம் விஷமுள்ள பாம்பு சீர்ற மாதிரி நம்மளை பலவிதமாக பாதிக்கும்படி செய்யுது. விஷமுள்ள பாம்பு சீர்ச்சுன்னா அது விஷத்தை கற்குது இல்லையா, அது மாதிரி நம்ம இந்த காமக்ரோதங்கள் என்ற விஷங்களால் பாதிக்கப்படுறோம். உடம்புல வியாதிகளால் பாதிக்கப்படுறோம். எதனால்னா அது தேகமே நான் நினைக்கிறதுனால தான். அது நினச்சும் அவங்க பரவாயில்ல, நீ நாமா சொல்லுங்கள். தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, நான் ஆத்மா அப்படின்லாம் நீங்கள் பிரிச்சுலாம் நீங்கள் அதில் நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ண, நாமா சொல்லே வருங்க, அது பிரிச்சுடும். நாமா என்ன பண்ணோம், ஆத்மா வேறு உடல் வேறுன்னு பிரிச்சுடும். அது பிரித்து என்ன பண்ணோம், நீங்கள் ஆத்மான்ற நீங்கள் ஆத்மாதான்றதுல ஸ்வரூபத்தில் நிலைய ஸ்திதம் சத்திய பிரசித்ததி. அந்த உண்மையான சத் விஷயத்தில் உன்னை நிலைக்க சேர்த்துடும். அந்த ஆத்மஸ்வரூபத்தில் உன்னை நிலைக்க வச்சிடும். அதான் நாமத்துடைய மகிமை. அதில் ஸ்திரமாயிடுவீங்க. அப்புறமா இந்த உடல் தேவைகள் மன தேவைகள்லாம் பல்லு பிடுங்கின பாங்க மாதிரி ஆகிடும். அது நகிந்தான் இருக்கணும். அதனால் காம குரோதங்களை உண்டு பண்ண முடியாது. அதாவது நோய்களால் உடம்புல வியாதிகளாலேயோ இந்த பாதிப்புகள்லாம் அந்த ஆத்மாவை தீண்ட கூட திண்டாது. அது என்னென்னா பல்லு பிடுங்கின பாங்க நக்கிந்தான் இருக்கும். அது விஷத்தை பாய்ச்ச முடியாது. அது மாதிரி இந்த உடல் தேவை மன தேவைகள்லாம் அற்று போயிடும். அது நம்ம நாம நிறைய சொல்லும்போதே உணரலாம். நம்ம நிறைய சொல்லின்னு போகலாம். நாமத்துக்கு எல்லையற்ற மகிமை உண்டு. அதனால் பாகவதத்தில் சொல்லாத விஷயம் இல்லை, ராமாயணத்தில் சொல்லாத விஷயம் இல்லை. நாமத்தை நம்ம அற்ப விஷயங்கள்லாம் பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். அதுதான் சொல்கிறது, சம்சாரம்
ஆபன்ன சம்சதியும் கோராம் என்னாம விவசகிரணன்னு தத சத்திய விமிச்சியது எத்பிபேதி ஸ்வயம் பயம். நல்லா புரிஞ்சுங்க. ஓரமான சம்சாரத்தில் மாற்றின்னு இருக்கவங்க எல்லாருக்கும் வியாதிகள் வரதான் செய்யும். ஏன்னா சம்சாரத்தில் மாறி எல்லாம் இல்லறவாசிகள் தான், எல்லோரும் சன்னியாசிகள் கிடையாது. ஆமாம், இது ஆபன்ன சம்ஸ்தியும் கோரம். இந்த சம்சாரம்னாவே கோரம் தான். இதில் பிக்கல் பிடுங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆமாம், வேலைக்கு போனால் உத்தியோகத்தில் பிக்கல் பிடுங்கல் இருக்கும், உடம்புல வியாதிகள் வரும், மனசில் கவலைகள் வரும். எல்லோரும் நல்லவும் கிடையாது. முக்கால்வாசி பேர் நம்ம சுயநலவாதிகள் தான் பார்க்குறோம். நமக்காக அன்பு காட்டுறவங்க நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அன்பு கிடைக்கும் போது ரொம்ப கோவப்படுறோம். நாம் கொடுத்த அன்பை கூட திருப்பி கொடுக்க மாட்றாங்க. அப்படி தானே எதிர்பார்க்குறோம் உலகத்தில். நாம் செலுத்துகிற அன்புக்கு பதிலுக்கு செய்வானவா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ பலனை எதிர்பார்த்தாவே அது அன்பு இல்லை. அப்போ அவங்க வந்து என்னென்னா கச்சி வச்சுன்னு முடிஞ்சால் என்னடா நம்ம காலம் இவ்வளோ செய்கிறாங்க, நம்ம எல்லாம் நம்ம செய்கிறோம் இவங்களுக்காக, இவங்க நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்களே, நமக்கு அன்பு செலுத்த மாட்டாங்களே அப்படின்னு கோவம் வருது. இதுதான் சம்சாரங்க. எல்லாமே தவறுங்க. முக்கால்வாசி சுயநலம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் மற்ற நலலாம். புரியுதா? தங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க, அப்புறமா தான் மற்றவங்கள பார்ப்பாங்க, உறவினர்களே ஆனாலும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் செய்துன்னு அவங்களுக்காக என் உயிரை கூட பார்க்கலையே, நான் அவங்களுக்காக அப்படி உழைச்சேனே, இரவும் பகலும் கஷ்டப்படு, இன்றைக்கி என்னடா அவங்க சுயநலம் பெருசாக மதிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம கோவப்படுறது பிரயோஜனமே இல்லை. அவங்க முட்டாள் தனத்துக்கு அவங்கள குறை சொன்னால், நான் இவ்வளோ அன்பு கொடுத்தேன் எனக்கு அந்த அன்பு திருப்பி கொடுக்கலையேன்னா அதுவும் தப்பு. உன்னை யார் அன்பு செலுத்த வேண்டிய இடம் பகவான் கையில் தான். அதை விட்டு நீ அன்பு கிடைக்காத இடத்துல போய் நீ அன்பு செலுத்தினேன், அதுவும் தப்பு. அப்போ கோரமான சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கிற நாம் ஒரே ஒரு இடத்துல தான் உண்மையான அன்பு கிடைக்குமா. விவசகிருணன் என் நாம, பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது அவனிடத்துல உனக்கு அன்பு கிடைக்கும். அந்த அன்புனால் சத்திய விமுச்சியதை, உடனே எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடுவேன். உன்னை எதெல்லாம் பயமுறுத்துச்சு அந்த நோய்கள், அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். எத்பிபேதி ஸ்வயம் பயம். பயமே ஒரு ரூபம் எடுத்தாலும் உன்னை பார்த்து பயந்து. அதே சமயத்தில் எதிரிகளாலேயோ உறவினர்களாலேயோ உன்னை பிளாக்மெயில் பண்ணவங்க, உன்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, யாருக்கோ பயந்துன்னு இருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கி பல கஷ்டங்களில் இருப்பீங்க. சில நம்மளோட பலசாலிகளிடத்தில் ரவுடிஸ்களில் சில பேர்த்தில் பயப்படுவாங்க. பல பேருக்கு பல விஷயங்களில் பயப்படுவாங்க, பல பேருக்கு இடத்துல பயப்படுவாங்க. இன்றைக்கி ஆஃபீஸ் மேனேஜர்கள் பயப்படுவாங்க, கவர்மெண்ட்டுகளை வரி கட்டணும், கவர்மெண்ட்டினுடைய சில சட்டத்திட்டங்களுக்கு பயப்படுவாங்க, நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் பயன்றது மனுஷன் சுபாவம், இயற்கையாக. அது எந்த விதத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துன்னே இருப்பாங்க. அந்த பயங்கள்லாம் மொத்த பயமும் ஒரு ரூபம் எடுத்து வந்தால் கூட இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், எத்பிபேதி ஸ்வயம் பயம். பயமே ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தாலும் அது பயந்து ஓடுமா, யார் நாமா சொல்கிறவங்கள பார்த்து. ஆமாம், தன் வசமின்றி விவசகிருணன், தன் வசமின்றி நாக்கில் பகவான் ராம 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 ராம் வந்துட்டே இருந்தால் உன்னை பார்த்து அது பயந்து ஓடும். உன்னை யாரெல்லாம் பயமுத்துறாங்களோ அவங்க உங்களை வரத்துக்கே பயப்படுவாங்க. அப்படி பண்ணிவிட்டு இருந்த பகவான் நாமம் அவ்வளோ பெரிய மிராக்கள் பண்ணிட்டோம். உன்னை பயமுத்திருந்தாங்களே தின்னாலே, உன்னை பிளாக்மெயில் பண்ணியிருந்தாங்களே, உன்னை ஏமாற்றிருந்தாங்களே, அவங்களாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. சத்தியமான விஷயம். சத்திய விமுச்சியது எத்பிபேதி ஸ்வயம் பயம். சத்தியமான விஷயம். சத்தியமாக விமுச்சியதை உன்னை அந்த பிரச்சனையில் விடுவிச்சிடும். அந்த பயம் ஒருத்தர்கள் உன்னை பார்த்து போயிடுவாங்க. தான் நாமத்துடைய மகிமை. தப்பு செய்தால் கூட பரவாயில்ல, உன்னை பகவான் நாம காப்பாற்றும், தப்பை திருத்தி காப்பாற்றும். க்ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா அபிச்சசு துராச்சார பஜதே மாமானஞ்சபம். நீ துராச்சாரத்து பரவாயில்ல, உன் மேலே தப்பே இருந்தால் பகவான் நாமத்தை சொல்லு, அது உன் திருத்திக்கும், உன்னை திருத்தி உன் மனசை சரி பண்ணிவிடும். க்ஷிப்ரம் பௌதி தர்மாத்மா, உன்னை தர்மாத்மாவை மாற்றிடும். அப்புறம் உன்னை யார் சாதுரிய வச்ச மந்தவியம், உன்னை யார் அசாதுன்னு சொல்கிறானோ அவன் அசாதமாகிடுவான். நாம சொல்கிறவங்களை நிந்திக்கிறவங்க. பக்த வினிந்தகாக சீதந்தி ஜகத்ரிகி அடிபட துர்வாசர் துக்கமாக பண்ணகா. துர்வாசரே துக்கம் அடைஞ்சாரான், அம்பரீஷன் தப்பு பண்ணிட்டான்னு சொன்னதுனால. 3 லோகம் சீதந்தி ஜகத்ரையை, 3 லோகம் அழிஞ்சு அவர் நிம்மதி இல்லாமல் போச்சு. ஏன்னா பகவன் நாமா சொல்கிறவங்க பகவத் பக்தர்களுக்கு அவசரப்பட்டுட்டா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. வாய்னா பூட்டா சாவியா, என்ன வேணால் பேசிடலாம். டக்குன்னு வாய்க்கு வந்த உடனே திட்டிடுவோம், இது பண்ணிவிடுவோம், சபிச்சிடுவோம், என்னவோ சொல்லுவோம், திட்டிடுவோம். பக்தரில் பிறகு இதெல்லாம் விஷ பரீட்சை பண்ணுற மாதிரி, பரிசுத்து பண்ண மாதிரி சமிகருக்கு விஷ பரீட்சை பண்ணக்கூடாது, அது ஆபத்தை விளைவிச்சிடும். அதுதான் சொல்கிறது, மகான்களுக்கு பகவான் நாமா சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப வசதி. அவங்க பாகவதம் படிக்கிற சான்ஸ்கிரிட் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம்,
பாகவதம் படிக்காமல் இருக்கலாம், பெரிய பண்டிதர்களாக இருக்கலாம், அவன் பிராமணர்களாக இல்லாமல் கூட இருக்கலாம், அவன் இத்தனை சண்டாளனாக இருந்தால் கூட சரி, பகவன் நாமா சொல்லிட்டான்னா அவன்தான் பரம பாகவதன். அவனை நிந்திச்சா உன்னுடைய எல்லா தபசையும் இழந்துடுவேன், நீ பாவத்தை சேர்த்துப்பேன். ஆனால் பகவன் நாமா ரொம்ப வசதி. பகவன் நாமா சொல்கிறவங்கள பகவான் சிரஸ் மேலே வச்சு கொண்டாடுறான். அதனால் சொல்கிற விவச கிருணன் தன் வசமின்றி நாக்கில் உச்சரித்தா கூட அந்த கோரமான சம்சார பிடியிலிருந்து உன்னை இந்த பகவன் நாமா விடுவிச்சிடும். யாரெல்லாம் உன்னை பார்த்து பயமுறுத்தாலும் இனிமேட்டு அவங்க உன்னை பார்த்து போயிடுவாங்க. அதுக்கால நம்மளை பார்த்து போயிடுவாங்க நம்ம நாம சொன்னால் அப்படின்னு அகங்காரத்தில் ஆடுறதுக்காக நான் சொல்ல வரல. பகவன் நாமத்தை பிடிச்சிக்கோன்னு சொல்ல வரேன். பகவன் நாமம் பிடிச்சின்னா நம்ம நாமம் நம்மளுக்கு அகங்காரமும் வராது, இருக்கிற அகங்காரம் போயிடும். அதையும் பகவான் ஸ்ரீபரம் பௌத்த தர்மாத்மா நம்மளை தர்மாத்மாவை மாற்றிடுவார். வினயம் உண்டாகும், இந்த கோபதாபங்கள்லாம் வராது. யாரெல்லாம் திட்டினா கூட சின்ன கவனம் போயிடுவீங்க. முன்ன சின்ன திட்டு கூட தாங்க முடியாது நாம். இப்போ கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, கடினமாக திட்டுறாங்க. சில பேர் அன்றைக்கூட நினைப்பாங்க, சின்ன சொர்ண கட்ட ஜென்மமாவன் இவ்வளோ திட்டுறாங்க, கவனம் சிரிச்சுனே போகிறான்னு. பாதிக்கப்படலை. ஏன்னா இந்த ஆத்மா வேறு உடல் வேறுன்னு பிரிச்சாச்சு. நிந்தனஸ்தவ சத்காரம் நெக்காரத்தம் கலைவரம். நிந்தனை பண்ணுறதும் ஸ்துதிக்கிறதும் உடம்பு தானே. கலைவரம்னா இந்த உடம்பு. நிந்தனஸ்தவ சத்காரம் நெக்காரத்தும் கலைவரம். தேகத்துக்கு தானே இந்த நிந்தனை துதி எல்லாமே. ஆத்மாவாச்சு. அப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்தில் நிலைக்க செய்ததுனால தான் நாம சொல்கிறவங்களுக்கு இந்த திட்டினா கூட பாதிக்கப்படலை. முன்னெல்லாம் சின்ன திட்டு கூட தாங்க முடியாது. உடனே பொத்துண்டு என்னமோ என்னை பற்றி இப்படி பேசிட்டேன், என்னை அவமதிச்சிட்டேன், எப்படி என்ன அப்படி அவமதிக்கலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கோபம் பொறுத்துன்னு வந்து நீ பகவன் நாமா நிறைய சொல்ல ஆரம்பித்தோடனே திட்டினா கூட சாதுவாக சிரிச்சுண்டு பரவாயில்ல போமா ஏமா கத்துறேன், எதுக்குமா டென்ஷனாக வரேன், உன்னை நான் நீ அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டினா கூட சைலண்ட்டாக போயிடுவேன். அந்த சாத்விகத்தன்மை எதனால் வந்தது அப்படின்னா பகவான் நாமக்கித்தனத்தினால் வந்தது. என்ன சொர்ணக்கட்டை ஜென்மம் சொன்னால் சொல்லி போகிறாங்க, சொர்ணக்கட்டை ஜென்மம் சொன்னால் சொல்லி போகிறாங்கன்னா இப்போ அதனால் நான் ஒரு கை போயிடுதா ஒரு கால் போயிடுதா அப்படின்னு அண்ணா சொல்லுவார். என்ன வேணால் சொல்லி போட்டோமே உடனே பட்டுன்னு கண்ணிடுவாங்க. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, சொன்னால் சொல்லி போகிறாங்க. என்ன இப்போ ஒரு கை போயிடுதா ஒரு கால் போயிடுதா அப்படின்னு அண்ணா. ஒன்றும் கிடையாது, திட்டி போகிறாங்க. நம்ம பாபத்தை நாக்கால் வழிக்கிறாங்க, எத்தும் போட்டோம். என்ன இப்போ நாக்கால் நம்ம பாபத்தை வழிக்கிறாங்க, எத்தும் போட்டோமே உடனே. அதுதான் அது பாதிக்கப்படும் போது அவங்க உணர்ந்து ஐயோ உங்களுக்கு தெரியாமல் திட்டேன், நான் பெரிய பாடப்பட்டேன் அப்படின்ட்டு அவங்களே சமாதானம் கேட்டுப்பாங்க பின்னாடி. அதெல்லாம் சகஜம்தான். அதனால் பகவன் நாமத்தை நீங்கள் விடாமல் சொல்லும்பொழுது உன் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சி நிற்க வைக்கும் பகவன் நாமம். அப்புறமா உங்களுக்கு எந்த பழிபாவங்களும் உங்களை பாதிக்காது. அபாண்டமாக நம்ம மேலே பழி போட்டால் கூட கண்டுக்காமல் நீ பாடு பகவன் நாமா இருக்குது அதை பார்த்துக்கும் அப்படின்ட்டு போயினே இருங்க. அது பிறகு அது பார்த்துக்கும். நம்மளுக்கு என்ன தீங்கு வேணால் விலகிட்டோம், எதை வேணால் பண்ணட்டும், பகவன் நாமா இருக்கின்ற தைரியம் பயப்பட அபயம் சர்வபூதேப்பியோ. எல்லா ஜீவராசிகள் எல்லாரிடத்துலேருந்து உள்ள பயத்தை நான் போக்கி உனக்கு பயமற்ற நிலையை உண்டாக்குறேன். அபயம் சர்வபூதேப்பியோ ததாம் வேதத் விரதமமா, அதை நான் விரதமாக எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு ராமருடைய வாக்கியம். அப்புறமா அதை நம்பலைன்னா அப்புறமா நம்ம என்ன ராம் பக்தர் சொல்லும் பார்க்கலாம். அதை நம்பலைன்னா அப்புறம் நம்ம என்ன ராம் பக்தர் சொல்லும் பார்க்கலாம். அவன் நாமத்தை சொல்ல வேண்டியது தான். சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்சு யாச்சதே. பகவானை சார்ந்தவனாக ஆயிட்டோம். எப்போ நாமத்தை சொல்ல ராமநாமான்னு சொல்ல ஆரம்பித்த போதே அப்படி அவன் பார்த்து போகிறான். அவனை மாதிரியே நம்மளுக்கு குணங்கள் சதமபி நஸ்மரதி அபகாரணம் சதமபி நூற்றுக்கணக்கான அபகாரங்கள் அவன் பண்ணால் கூட அதை மனசில் நினைக்கூட மாட்டோமா, அதில் கோபமே உண்டாகாது. ஆனால் ஹிருதன் ஏகேன துஷ்யதி, அவர்கள் ஒரு உபகாரம் பண்ணிட்டா அவங்களுக்கு நம்மளுக்கு பூரிச்சு போயிடுவோம். இந்த ராமருடைய குணம் அது நமக்குள்ளே பிரகாசிக்கணும்னா ராமநாமம் நிறைய சொல்லணும். அப்போ ராம குணங்கள்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண தைரியன ஹிமவானிவ, இமயமலை போல் தைரியத்தில் இமயமலை போல் இருப்ப நீ, உன்னை அசைக்க முடியாது. சமுத்திரம் இவ காம்பீரியம், எப்படி கம்பீரத்தில் சமுத்திரம் மாதிரி இருப்ப நீ. அப்போ அவன் நாமத்தை சொல்லு, அவனுடைய குணங்கள்லாம் உனக்குள்ளே பிரகாசிக்கணும். ராமர் மாதிரி என்ன ராமருடைய குணங்கள்லாம் உனக்குள்ளே வரணும் அப்படின்னா வேதாந்த தத்வக்தா தனுர்வேத சரிஷ்டிதா. வேதாந்தனுடைய தத்துவத்தினுடைய சொரூபம் என்னென்னா ராம நாமம் தான். அது நீ தத்துவத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சவனாகிடுவ நீ. அதுதான் ராமநாமம் சொல்கிறது. அது ராமருக்கு தெரியுமா, வேதாந்த தத்துவத்தை அறிஞ்சவரான் ராமர். அப்போ அந்த இது உனக்கு பிரகாசியமாக வேணாமா, பிரகாசிக்கணும்னா ராமநாமத்தை சொல். அப்போது சோமவத் பிரிய தர்ஷனா, உன்னை பார்க்குறவங்களுக்கே ஆசையாக இருக்கும், உன்னை கவர்ச்சியாக இருக்கும். நீ ராமநாமா சொல்கிறவன்னு உன்னை பார்த்தாவே அவங்களுக்கு வாக்கில் நாமம் வந்துடும்.
ராமர் எப்படி பார்க்கறதுக்கு பிரியமாக இருக்காங்களோ அதே போல் ராம பக்தர்களை பார்க்குறவங்களுக்கு பிரியமாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா பிரியம். சோமவத் பிரிய தர்ஷனா. அப்போ சமயா பிருத்திவி சமஹா. அவங்க எப்படி பொறுத்து கொள்வாங்கன்னா, இப்போ சொல்ல இப்போ திட்டினவனை கெட்ட வார்த்தைலாம் திட்டினா கூட பொறுத்துன்னு போகிறாங்க. அதுனா சமயா பிரதிவிசனகா. பூமியை போல பொறுமையை உடையவர்களாக. கடபாரத்து குத்தினாலும், மண்வெட்டியத்து குத்தினாலும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணாலும், அதனை அவமானப்படுத்தினாலும் அந்த பூமாதேவி அவங்களுக்கு தேவையான தண்ணீர் நிலங்களை கொடுத்து, அவங்களுக்கு தங்கத்துக்கான வீடுகளை கொடுத்து, அந்த குழந்தைகள் தன்னை கடபாரத்து குத்தினாலும், போர் போட்டாலும், 200 அடி 300 அடி போர் போட்டாலும் அதெல்லாம் தாங்கிட்டு நம்மளை தரிச்சுட்டு இருக்காளே அந்த தரான்ற அந்த பூமாதேவி தாய் தானே. தன் குழந்தைகள் பண்ணக்கூடிய அட்டகாசங்களை பொறுத்துட்டு இருக்கா இல்லையா. பகவன் நாமா சொல்லாதவன் தான் துஷ்டனா, பொய் சொல்கிறவன் தான் பாரமா பூமிக்கு. நிறைய குழந்தைகள் இருக்கிறதுனால பாரம் இல்லையா. அவள் யார் பாரம்னா அசுரர்கள். பகவத் பக்தர்கள் பக்தியற்றவர்கள் தான் அசுரர்கள் தான் பாரமா பூமாதேவிக்கு. மற்றவங்களெல்லாம் தாய்ப்பாலாம் இந்த பூமாதேவி. அந்த பூமி போல பொறுமை உடையவர் ராமர். அந்த ராமன் நாமா சொல்கிறவங்களுக்கும் அந்த பூமி போல பொறுமைத்தன்மை தன்னாலே வந்துடும், பிரகாசிக்கும். அப்போது அவர்கள் என்ன திட்டினா அது கண்டுக்காமல் இருக்காங்கன்னா, கண்டுக்காமல் இருக்கல, எல்லாம் தெரியும். ஆனாலும் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் சிரிச்சின்னு ஒரு சிரிச்சின்னு போயினே இருப்பாங்க. அந்த பொறுமை வந்துடும் பகவான் நாமா சொல்கிறவங்களுக்கு. சரிப்பா ஓகே அப்படின்னு தாழ்மை வந்துடும். எதுக்காக சொல்கிறேன்னா, முன்னாடி சொன்னேன் இல்லையா, பகவான் நாமா சொன்ன உடனே நம்மளுக்கு பயமெல்லாம் போயிடும் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடும். என்ன யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கர்வம் வந்துடும்னு சொன்னேன். அந்த கர்வம் வராது, பொறுமை வந்துடும். அதனால் பயமும் போயிடும். பொறுமை வந்துடுச்சுனாவே பயம் போயிடும். ஆக்ரோஷமாக இருக்கிறவங்க தான், கோவப்படுறவங்க தான் பயப்படுவோம். நல்லா புரிஞ்சுங்க, கோவப்படுறவங்க தான் பயப்படுவாங்க. நிறைய கோபம் அதிகம் போகிறான்னா அவன் பயப்படுவான். எதுக்கோ ஒன்று பயந்து நிற்பான் அவன் கண்டிப்பாக. கோவப்பட்டாவே கம்சன் பைபிளில், ராவணன் பைபிளில் ராமர் வந்துடுவான்ட்டு செய்தி, ராமர் வரத்துக்கு முன்னாடி தூங்கி போகிறான்னு அவளுக்கு பயம் இருக்குதுல்ல, ராமர் வந்துட்டு போகிறாருன்னு. ஏன் இரணிகசிப்பு பைபிளில் அப்புறமா எல்லோரும் தான். கோபம் வந்தாவே பயமும் இருக்கும். யார் கண்டு பயப்படா? இரணிகசிப்புனா பகவானை கண்டு பயப்படல. பிரகலாதனை குறித்து பயப்பட, இவனை சாவடிக்க முடியலையே, இவனால் எனக்கு மரணம் வந்துடுமோன்ட்டு பயந்தான் இரணிகசிப்பு. பிரகலாதனால எனக்கு மரணம் வந்துடுமோன்னு பயந்தாலும். அப்படியாப்பட்ட அசகாயஸ்வரம் 3 லோகத்தையும் வென்றவனுக்கு பயம் உண்டாகும்னா கோவப்படுறவங்களுக்கு பயம் உண்டாகும். பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு பயம் போயிடும். அவங்களுக்கு கிட்ட பயம் கிட்ட கூட இருக்காது. ஒரு கடுகளவு கூட பயம் உண்டாகும். அதான் க்ஷமையா பிருத்திவி சமஹா. பொறுத்து கொள்வது பூமாதேவி போல இருந்தாலும் ராமர். அந்த பொறுமை நமக்குள்ளே பிரகாசிக்கணும்னா இன்றைக்கி ராமநாமத்தை சொல்லுங்கள். அப்படியே தன்னுடைய குணங்கள் அப்படியே நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார் பகவான் ராமர். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். எல்லாருக்கும் நலன் விரும்பியாக இருக்குது. சுஹൃதா சர்வதேகினம் சர்வலோக ஹிதேரதா. சகல ஜீவராசிகளுக்கும் நலன் விரும்பியார் ராமர். அந்த நல்ல குணங்கள் நமக்குள்ளே போகிறோம். எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனசு, ஒரு உற்சாகம். அப்படி நினைக்கும் போதே இந்த மனசில் எவ்வளோ குளிர்ச்சி உண்டாது பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் உண்டாது பாருங்கள், மனசு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். அந்த நிலை ஒரு பூர்ணத்துவம் நமக்குள்ளே உண்டாயிடும். இந்த ரிஷிபிஸ் துல்லியம் பணத்தாசை இருக்காது. அப்படியே தியாகமான பணம் வந்துடும். நல்லா சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நல்லா இருப்போம் மொத்தம். அதனால் சொல்கிறேன், சம்ஸ்கிருதியும் கோரமான இந்த சம்சாரத்தில் மாட்டினவங்களுக்கு ஒரே பகுதி தானே பகவன் நாமா தான். என் நாம விவேஷ கிரடன் தத சத்திய விமுச்சியதை எத்பிபேதி ஸ்வயம் பயம். இனிமேட்டு உன்னை பயமுத்துது ஒரு ஆளா, அதெல்லாம் இனிமேட்டு உன்னை பார்த்து பயந்து ஓடும்பார். நிறைய ஆவர்த்தி பண்ணு இடைவிடாமல். உன் பிரச்சனை தீர்ணமாக வேணவா? பிரச்சனை தீரனா தீவிரன பக்தி யோகேன. உன்னுடைய நாமத்தை தீவிரப்படுத்து, அதிகமாக ஜபிக்க ஆரம்பி. அதனால் நான் லைவில் போடலான்னு இருக்கேன். லைவில் என் கூட கலந்துட்டு கூட நாமா சொல்கிறவங்க சொல்லலாம் ராமநாமத்தை. இல்லை நீங்கள் வீட்டிலே கூட பகவான் நாமா சொல்லலாம் தனியாக. ரொம்ப விஷயம் எப்படி வேணாலும் சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்கிறது இருந்தால் சொல்லலாம், உங்களுக்கு விருப்பம் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை லைவில் வந்தாவே நான் போட்டுருவேன். இல்லை இந்த குரூப் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன். அது போகிறது இருந்தால் குரூப் மாதிரி போகிறது இருந்தால் அது என்னவோ சொல்லுவாங்க, கூகுள் மீட்டா அது ஏதோ ஒன்று. அந்த ஆப்பு லிங்க் ஒன்றா, அந்த ஆப் லிங்க் ஒன்றா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம், என் கூட சேர்ந்து நாம சொல்லலாம். இல்லை லைவில் கூட வரலாம். நீங்கள் லைவில் போடலான்னு இருக்கேன் பகவான் நாம. இன்றைக்கி கூட போட்டேன் லைவில். ஆனால் லைவில் போகிறது அப்லோட் பண்ண முடியல என்னால். ஏன்னா லைவில் போகிறது நிறைய ஜிபி ஆகுதா.
லைவில் போடுற பகவான் நாமம் வந்து நிறைய ஜிபி அதிகமாகுது. அதனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ணால் ரொம்ப ஃபோனு ஹேங் ஆகிடுது. ஃபோனு ஹேங் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நிறைய ஜிபி ஆகுது. அதனால் அப்லோட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். இப்போ லைவில் பகவான் நாமம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே டெலிட் பண்ணிடுவேன். அது வந்து அப்லோட் பண்ண முடியாது என்னால். இப்போ நம்ம பேசி ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணோன்னா இது எம்பி கம்மி பண்ணிடலாம். இது வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். கம்ப்ரெஸ் பண்ணி இந்த ஆடியோ இப்போ நான் போட்டுடலாம். இது ஈஸியாக. அது வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியல, அது லைவில் போகிறது. அது அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் ரொம்ப ஜிபி அதிகமாக இருக்கிறதுனால ஏற மாட்டேங்குது. அதனால் அதை டெலிட் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் லைவில் போகிறது யூடியூப்பில் போட முடியல, அப்லோட் பண்ண முடியல, டெலிட் பண்ணிடுறேன். அதனால் லைவில் போகிறது லைவோடு முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதனால் லைவில் வந்து கலந்துக்கிட்டு அப்படியே பகவான் நாம கூட சேர்ந்து சொல்லலாம். இப்போ மார்கழி மாதம் வருது, செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமைலேருந்து மார்கழி மாதம் பஜனை ஆரம்பம். எங்கள் வீட்டானலாம் நல்லா அருமையாக இருக்கும். அங்கங்கே கோயில்களில் மார்கழி மாதம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மகாராணி ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜியுடைய சிஷ்யர்கள்லாம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமகந்திட்டு அருமையாக இருக்கும். காலங்காத்தால் விடியற் காலத்தில் அருமையாக நாம சங்கீர்த்தனம் பாடி ஊர்வலம் போயிட்டு வந்து அப்போ திருப்பாவை படித்து அருமையாக உபன்யாசம் பண்ணி ஆனந்தமாக முடிப்பாங்க. நல்லாயிருக்கும். ஒரு கோலாகலமாக. மார்கழி மாதம்லாம் எங்கள் வீட்டாண்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே விளக்கு ஏற்றி வச்சு இந்த சாணிலாம் மெழுகி பூ வச்சு பெரிய பெரிய கோலம்லாம் போட்டு அருமையாக அந்த பொங்கல் வரைக்கும் நல்லா அருமையாக அமக்கலமாக இருக்கும். ஒவ்வொரு வீடும் பார்த்தா அப்படி அமக்கலப்படுத்தி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டாண்டெலாம் வந்து அப்படி இருக்கும். அப்படி நாம சங்கீர்த்தனமும் ஒரு பக்கம் நடந்துருக்கும், திருப்பாவே ஒருத்தர் படிச்சுன்னு இருப்பாங்க. கோயில்கள்லாம் பார்த்தா அப்படியே ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுன்னு வச்சுக்குவாங்க, சாமி பாட்டுங்க. நல்லா பெருமாள் பாட்டாக போடுவாங்க. நல்லாயிருக்கும். அதெல்லாம் சுண்டல், அங்கங்கே சுண்டல், தத்தியானம், புளியோதரை. இந்த மார்கழி மாதம் காலையில் உபயம், ஒரு வீட்டுக்கு உபயம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஆனந்தமாக அனுபவிக்கலாம். ஒரு வீட்டில் உபயம், சக்கரை பொங்கல், தத்தியானம், பொங்கல், வெண்பொங்கல், சுண்டல் இதெல்லாம் கொடுப்பாங்க. மார்கழி மாதம் பூஜை பண்ணி பெருமாளுக்கு அவர் பாடி அந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாடுவாங்க பெரியவங்க. அந்த பாடி அந்த பொங்கல் கொடுப்பாங்க. அருமையாக இருக்கும். இங்கே வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கீர்த்தனை நடக்குது. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கீர்த்தனை பண்ணுவாங்க. வீதி பஜனை பண்ணி முடித்த உடனே பகவானுக்கு நல்லா மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக அருமையாக எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. நிறைய கொடுப்பாங்க. நல்லா பிரசாதம். சந்தோஷமாக இருக்கும். நாம சங்கீர்த்தனம் கேட்கும் போதே ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் மார்கழி மாதம் வரப்போதேன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை, இன்னும் 5 நாள் தான் இருக்குதுல்ல. சந்தோஷமாக இருக்குது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்நாளால் நீராட போதுவீர் போதுமனே நேரடியர் சீர்மல்கம் ஆய்ப்பாடு செல்வ சிறுமிகால் கோர்வேலும் கொடுந்தொழில் நந்தகுமாரன் ஏழாந்த கண்ணு யசோதை இளஞ்சிங்கம் டக்குன்னு மறந்துச்சு. அப்படிப்பட்ட பகவானுடைய பிடிச்ச மாதம் பகவானுக்கு. மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன்ட்டு பகவான் சொல்கிறான் கீதையில். அப்படிப்பட்ட மார்கழி மாதம் வரபோது மார்கழி உற்சவம் ரொம்ப விசேஷமாக அங்கங்கே கதா காலட்சேபமும் அங்கேருந்து நாம சங்கீர்த்தனங்களும் அங்கங்கே 4000 திவ்ய பிரபந்த பாராயணங்களும் ஆஹா அற்புதமாக இருக்கும். எங்கள் வீட்டெல்லாம் நல்லா அமக்கலமாக இருக்கும். அங்கங்கே கோயில்களில் பார்த்தா நாம சங்கீர்த்தனம் இது வெளிச்சோடி இருக்காது, ஒரு கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இங்கே அங்கே எல்லார் வீட்லேயும் பார்த்தா ஒரே அமக்கலமாக எல்லாம் தீபாத்தனை அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண வரவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்த்திலாம் எடுத்து நல்லா பண்ணுவாங்க உற்சாகமாக. அதெல்லாம் ஒரு பாக்கியம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷமாக இருக்குது. சனிக்கிழமை தான் பஜனை பண்ணுவாங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா உபன்யாசம் பண்ணவங்க, ஆழ்வாருடைய கதை, சந்துக்களுடைய கதைலாம் சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. எனக்கு கேட்காது, கொஞ்சம் தொலைவில் இருக்கேன். அங்கே போனால் கோயிலாண்ட போனால் கேட்கும், ஆனால் தூரத்தில் ஓரளவுக்கு கேட்கும், ஆனால் சரியாக கேட்காது. அந்தளவுக்கு தொலைவில் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் கொஞ்சம் தொலை இருக்குது. ஆனால் சவுண்டு கம்மியாக வச்சதால ஸ்பீக்கரில் சரியாக கேட்காது. அதனால் மார்கழி பஜனை ரொம்ப விசேஷம். எல்லோரும் கொண்டாடுங்க. நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கள், அகண்டமாக நாம சொல்லுங்கள். பனிக்காலம் பார்க்காம கொஞ்சம் விடியற் காலத்தில் எழுந்தால் இந்த மாதத்தில் தேவர்கள்லாம் வந்து விடியற் காலத்தில் எழுந்து பகவானுக்கு பூஜை பண்ணால், பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணால், திருப்பாவை படித்தா 30 செப்பணுமா. 30 படிக்கிறவங்களுக்கு தான் வைகுண்டம். அதனால் இந்த மார்கழி மாதம்
திருப்பாவை படிக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மா படிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ காலைல என்ன இதுவாக இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து திருப்பாவை படிப்பாங்க. இப்போ எங்கள் வீட்லேயும் படிக்கிறாங்க. அப்புறம் பகவான் நாம கீர்த்தனை பண்ணுவோம் நாங்கள். குளிர் எடுக்க தான் செய்யும், என்ன பண்ணுறது. ஆனால் இந்த குளிர் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் எழுந்து விடிய காலத்தில் பகவான் நாமத்தையோ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அது கீர்த்தனை பண்ணலாம். திருப்பாவை தான் படிக்கணும். திருப்பாவை படிக்கிறது இப்போ இது ஒரு மார்கழி மாதம் திருப்பாவை படிக்கிறது ரொம்ப விசேஷமாக வச்சுருக்காங்க. அது திருப்பாவை தான் படிக்கணும்ல, நம்ம நாம சங்கீர்த்தனம் கூட பண்ணலாம். வெறும் நாம சங்கீர்த்தனமே பண்ணலாம். இப்போ ஹரே ராம ஹரே கிருஷ்ணா படிக்கிறோம், அதையும் பண்ணுவாங்க, திருப்பாவையும் படிப்பாங்க. படிச்சுட்டு கொஞ்சம் பகவானுடைய கதைகளை பேசி முடிச்சுடுவாங்க. அதனால் பகவான் நாம சங்கீர்த்தனமே எங்களுக்கு திருப்பாவை சின்ன புக்கு தான், 30 பாசாரம் தானே, ஈஸியாக படிச்சிடலாம். அப்படி படித்து தான் படிக்கணும். இல்லாட்டி பகவான் நாமமே போதும் அப்படின்னா பகவான் நாமமே கீர்த்தனை பண்ணால் போதும். ராம 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 ராமன்னு பகவான் நாம கீர்த்தனை பண்ணலாம். அதனால் இடைவிடாத பகவான் நாமா சொல்லுங்கள். நான் லைவ்லேயும் போடுறேன். இந்த மார்கழி மாதம் யாராவது கலந்துக்க விருப்பம் இருக்கோ தாராளமாக கலந்துங்க இந்த லைவில். அவ்வளோதான். அது என்ன டைமிங்னா காலையில் விடியற் காலத்தில் போடுவேன். ஒரு 5 மணி 5:30 மணிக்கு போடுவேன் லைவில். அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டு லைவில் கூட சேர்ந்து நாமா சொல்லலாம். அவ்வளோதான். நாமா தாங்க கலியுகத்துடைய தர்மமே. அப்போ அதை விட்டுட்டு வேறு என்ன பண்ண முடியும் நம்ம? ஆனால் நாமத்தை சொல்ல எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் அதுதான். சரி, ஓகே. ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். நாமத்தை சொல்லுங்கள். எல்லா பயங்களும் விட்டு வெளியே வாங்க. நிம்மதியாக இருங்க. பிரச்சனைகள்லாம் தீர்ந்து, குடும்ப கஷ்டங்கள்லாம் தீர்ந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு மனசில் ஃப்ரெஷ்னஸ் வேணும். எதையாவது ஒன்று நினச்சி குடும்ப பிரச்சனைகள் நினச்சி மண்டை வெடிக்கிற மாதிரி இந்த பிளட்டு மூளைக்கு போய் தான் டென்ஷன் ஆனால் உடம்புலாம் உஷ்ணமாயிடுது. எதுக்கு அவ்வளோ டென்ஷன்? சுலபமாக இருக்கிற பகவான் நாமத்தை விட்டுட்டு லட்சமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டுறோம். அந்த மருந்து இந்த மாத்திரை, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சுலபமாக இருக்கிற பகவான் நாமத்தை வைராக்கியமாக விடாப்பிடியாக தீவிரமாக பகவான் நாம சொல்லி பாருங்கள். நாம காப்பாற்றாமல் விட்டது கிடையாது. என்னை பொறுத்தவரையும் நாம காப்பாற்றின்னு தான் இருக்குது. அதுதான் கதியாக பிடிச்சின்னு இருக்கேன். கதி ரன்யதா, வேறு கதி கிடையாது எனக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் என்னால் போக முடியாது, அந்தளவுக்கு வசதியும் கிடையாது லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு. அதனால் சின்ன விஷயத்தெல்லாம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஒரு சின்ன ஜுரம் வந்தால் கூட எல்லாத்துக்கும் ஹாஸ்பிட்டலு. அதுக்கு வந்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பணத்தை பிடிங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா மக்கள்லாம்? சின்ன ஒரு கீரலுக்கு ஒருத்தர் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் பணத்தை நிறைய கட்டி அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அது சின்ன ஒரு அடிபட்டது காலில். அது போய் ஆப்ரேஷன்லாம் பண்ணி கால் ரொம்ப அப்படியே ஈலாம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவருக்கு. அப்படியே காலெலாம் வீங்கி போய், எதுக்கு அந்த ஆப்ரேஷன்? ஒன்றுமே இல்லைப்பா, சின்ன அடி தான்ப்பா, அதுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவனை இது போல் ஆக்கிட்டாங்க அப்படின்றார் அவர். என்னென்னவோ டெஸ்ட் எடுத்து பணத்தை பிடிங்கிட்டாங்களாம். 75,000 என்னவோ ஆச்சுன்றார் அவர். அதுபோல் பணம் அதிகமாகி தேவையில்லாமல் அது சரி பண்ணிடலாம். அது சொல்கிறார், சின்ன கட்டு போட்டுருந்தால் சரியாக இருக்கும். அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றார் ஒரு அண்ணாச்சி, ஒரு கடைக்கார அண்ணாச்சி. கட்டெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கால் கீழே வைக்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி கால் கீழே வைக்க முடியும்? அது மாதிரி கஷ்டப்படுறாரு. கால் வீங்கி போச்சு, ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலு சின்ன ஒரு இது தான், அது அடிபட்டுச்சு, பெரிய தையல் போடணும், அவ்வளோதான். அது வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. அது என்னமோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களாம் அவருக்கு. அதனால் எதுக்கு சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் வந்து நான் கூட நெல்லிக்காய் மரம் இருக்குது. அந்த நெல்லிக்காய் மரம் வந்து இந்த அரை நெல்லிக்காய், அந்த நெல்லிக்காய் மரம் சுலபமாக களை உடச்சிக்கும். அந்த களையெல்லாம் வீக்காக இருக்கும். அந்த மரத்து மேலே ஏறி நெல்லிக்காய் அறுத்து போகும்போது அந்த களை உடச்சின்னு கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டோடனே நான் அப்படியே அந்த நெல்லிக்காய் மரத்தில் அப்படியே கீழ்ச்சிட்டு கால் அப்படியே பாலமாக போட்டுச்சு. என் கால் பாலமாக போட்டு ரத்தமாக ஊற்றுது. பெரிய பாலம், தையல் தைக்கணும் அந்தளவுக்கு பெருசாக பாலமாகிடுச்சு. கீழ்ச்சிடுச்சு. ஒரு பெரிய அந்த நெல்லிக்காய் மரம் குச்சி ஒன்று இருக்குது, அந்த குச்சியில் கால் மாட்டி அப்படியே கிழிஞ்சிச்சு. அப்படியே சதையே கிழிஞ்சி போச்சு. அந்த அடையாளம் இன்னைக்கு கூட இருக்குது. ரொம்ப நாளாக இருந்தது அந்த அடையாளம். அப்படியே எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணாங்க, அப்போ அந்த தோட்டம் அது அறநெல்லிக்காய் அறகிறதுக்கு மரத்து மேலே ஏறினேன். சின்ன வயசு, இளம்பிள்ளை பயமறியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வயசு அது. அப்போ டக்குன்னு நான் அந்த மரத்தில் களை உடச்சின்னு விழுந்தும்போது அந்த
அந்த நெல்லிக்காய் மரம் குச்சி, அது குச்சி காலை கீழ்ச்சிச்சு, அப்படியே ரத்தமாக ஊற்றுது. உடனே கீழே வந்தோடனே எங்கள் பாட்டி வந்து என்ன பண்ணால் உடனே மண்ணள்ளி அப்படியே என் காலை போட்டாங்க. அந்த ரத்தத்து மேலே மண்ணள்ளி அப்படிலாம் செய்யக்கூடாது, செப்டிக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. எனக்கு மண்ணை தான் போட்டாங்க. அங்கே இருக்கிற மண்ணை தூக்கி அப்படியே போட்டாங்க. போட்டுனா அந்த ரத்தத்தை வராத விடாதபடி மண்ணை போட்டு அடிச்சிட்டாங்க. மண்ணை போட்டு அடிச்சுட்டு அப்படியே தொடச்சிக்கினேன். அப்படியே பாலமாக தோல் கீஞ்சி போச்சு. அப்படியே என்ன பண்ணால் மண்ணள்ளி போட்டாங்க எங்கள் பாட்டி. மண்ணள்ளி போட்டோடனே அப்புறமா வீட்டுக்கு வந்தால் இது போல் அடிப்படிச்சு எங்கள் அம்மா சொன்னோடனே அப்புறமா ஏதோ போட்டு கட்டுலாம் போட்டாங்க. அப்போ மண்ணள்ளி போட்டாங்க. ஒன்றுமே பண்ணல, சிம்பிளாக ஒரு கட்டினேன். அப்புறம் பார்த்தா சரியாக போச்சு. எண்ணெய் தடவி பவுட்ரு வச்சு, அந்த மாத்திரை பவுடர் இல்லை, இந்த சாதாரண சாண்டல் பவுடர் ஏதோ ஒன்று வச்சு எண்ணெய் தடவி பவுட்ரு வச்சோன்னே சரியாக போச்சு. எவ்வளோ பெருசாக கிழிஞ்சி போச்சு தெரியுமா? அது சிம்பிளாக மண்ணை போட்டு அடிச்சிட்டாங்க காலை. அப்படிலாம் சரியாக்குனாங்க எங்கள் பாட்டி. ரத்தம் ஊற்றுது, அப்படியே பாலமாக, பெரிய பாலம், எப்படியும் ஒரு விரல் அளவுக்கு பெருசாக பாலம், 1.5 விரல் அளவுக்கு பெரிய பாலம், அவ்வளோ பெருசாக தோல் கிழிஞ்சி போச்சு இந்த காலில். அப்படியேப்பட்ட தோலே கிழிஞ்சி போனோம். அது தையல் போடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எங்கள் பாட்டி என்ன டக்குன்னு மண்ணள்ளி போட்டாங்க. மண்ணள்ளி போட்டு ரத்தம் அப்படியே ரத்தத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போய் அப்படியே ஒரு கட்டு போட்டு சும்மா எண்ணெய் தடவி போட்டு வச்சு அப்புறமா சரியாக போச்சு. அது அப்புறம் ரொம்ப நாள் அந்த அடையாளம் இருந்தது. அப்புறமா அதே மறைஞ்சி போச்சு. லைட்டாக இருக்கும் இப்போ கூட அந்த அடையாளம். எது சொல்கிறேன்னா, அந்த காலத்துலலாம் சிம்பிளாக முடிப்பாங்க அந்த காலத்தில். அப்போ நான் சின்ன வயசு. இப்போ என்னன்னா சின்ன விஷயத்துலலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கட்டி அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு என்னென்னோ பண்ணி இவங்களே நோயை பெருசாகிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அண்ணாச்சி நோயை பெருசாகிட்டார். அது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அது சின்னவன் ஒரு அடிபட்டது, அதுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி என்னென்னோ பண்ணிட்டாங்க. அதனால் பகவன் நாமத்தை நம்புங்க, பகவன் நாமத்தை நம்புங்க. எனக்கு எத்தனையோ வியாதிகள், இப்போ நான் சொன்னால வீசிங் ப்ராப்ளம், அல்சரு, அப்புறமா சில விஷயம் சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, லூஸ் மோஷன்லாம், அது மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் இந்த நாமா சரியாக்கியிருக்கு. அது மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மாதிரிலாம் எல்லா பிரச்சனை, எவ்வளோ நோய்களை குணமாக்கியிருக்கு இந்த நாமா. இதில் பொய் சொல்ல இதெல்லாம் இருக்குது, உண்மையை சொல்கிறேன். கல்யாண முருங்களை தேடி ஓடுவேன் இந்த அச்சரம் சரியாகிறதுக்கு. கல்யாண முருங்களை தேடி ஓடும். நான் கல்யாண முருங்களை சாப்பிட்டாலும் மறுபடியும் அந்த அச்சரம் வரும், வயிற்றில் புண்ணு வாய் புண்ணு வரும். அப்படிலாம் கஷ்டப்படும் போது நாமா சொன்னேன், அதோட போயிடுச்சு. அதுதான் ஒரே வழி, பகவான் நாமத்தை பிடிச்சிங்கன்னா. அதே மாதிரி எதிரிகளால் பாதிக்கப்படும் போது, குடும்ப கஷ்டங்கள், நம்ம குடும்பத்து உறவினர்களே நம்மளுக்கு எதிரிகளாக தோணுவாங்க. ஆமாம், நம்ம குடும்பத்து உறவினர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக செயல்படும் போது நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு எப்படி தப்பிக்கிறது? குடும்பத்தில் இருக்கிறோம், எப்படி தப்பிக்க முடியும்? ஒன்றே ஒன்று வழி தான், பகவான் சம்ஸ்கிருதம் கோராம், இந்த கோரமான சம்சாரத்தில் மாட்டினவனுக்கு ஒரே வழி தான். ஆபத்து நீ ஆப்ட்டுக்கிட்ட, இந்த சம்சாரத்தில் ஆப்ட்டுன்ட்ட, அந்த ஆபத்தில் மாட்டிக்கொண்டாய் நீ. ஓகே, நீ கவலைப்படாத. விவசாயிக்கிறன்னு பகவான் நாமத்தை அனவரதம் ஜபிச்சுட்டே வா. அது குடும்ப சூழ்நிலையை மாற்றும், அந்த அட்மாஸ்பியரே மாற்றிடும். நம்ம எல்லாமே அனுகூலமாக இருக்கிற மாதிரி பண்ணோம். இல்லை அவர்கள் நம்மளை பயமுறுத்தக்கூடியவர்களாக நம்ம எதிரிகள் இருந்தால் அவர்கள் நம்ம கிட்ட நெருங்க விடாதபடி இந்த நாம நம்மளை காப்பாற்றும். நமக்குள்ளே இந்த எரிஞ்சு பேசுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுது எல்லாம் அடக்கி நமக்குள்ளே பொறுமையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், வேகத்தை அடக்கி ஆளும், யோசிக்கிற புத்தி கொடுக்கும், நிதானமாக யோசிக்கிற புத்தி, சந்தோஷத்தை கொடுக்கும், எல்லாரையும் மன்னிக்கிற தன்மை கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாக வைக்க மைண்டை. உங்களுக்கு எல்லா நன்மைகளும் சுமங்கலங்கள்லாம் மனசு மாற்றம் ஏற்பட்டாவே நன்மைகளாக நம்மளை தேடி வரும்படி செய்யும். வயிற்றுக்கு சாப்பாடை போட்டுறோம் ஃபஸ்ட்டு, அதில் எந்த குறையும் இருக்காது, கவலையே படாதீங்க. அதனால் பகவான் அபயம் சர்வபூதேபி, பயமற்ற நிலையை கொடுக்கறதுக்கு தான் பகவான் ராமர் இருக்கார், ராமநாமம் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நிறைய நாமத்தை ஆவர்த்தி பண்ண வேண்டியது மட்டும்தான். இது ஒன்று தான் காப்பாற்றும். பகவான் நாமத்தை நல்லா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டு பகவான் நாமம் தான். அப்புறம் நீ பாகவதம் படிங்க, ராமாயணம் படிங்க, என்னென்ன படிக்கிறீங்களோ, என்னென்ன ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள்லாம் படிக்கலாம், அது அப்புறம் படிங்க. பகவான் நாமத்தை தான் பேஸ்மெண்ட்டு. பகவான் நாமத்தை புறக்கணிச்சிட்டு உதாசீனப்படுத்தி நீ எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. மோகாசகா மோக கர்மானகா மோக ஞான விச்சேதசகா. ராட்சசியும் ஆசிரியம் செய்வோம், ஆசிரிய இயல்பு கூட உண்டாயிடும். பகவான் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டான், நம்ம ஆசைகள்லாம் வீணாக போயிடும், நம்ம ஞானம் வீணாக போயிடும், நம்ம செயல்கள்லாம் வீணாக போயிடுமா. மோகாசகா மோக கர்மானகா மோக ஞான விச்சேதசா. அதனால் எதனால்னா பகவானை அவஜானந்தி, பகவான் நாமத்தை
அவமதிச்சிட்டா, பகவானை அவமதிச்சிட்டா. பகவானை அவமதிக்கிறது பகவான் நாமத்தை அவமதிக்கிறது தான். பகவான் வேற இல்லை, பகவான் நாம வேற இல்லை. நாம வடிவத்தில் கலியுகத்தில் பகவானே வந்திருக்கான். அப்படிங்கும்போது பகவானை அவமதிக்கிறது கலியுகத்தில் எப்படி? திரேதாயுகத்தில் பகவான் ராமரை வந்தார், துவாபர யுகத்தில் கிருஷ்ணராக வந்தார். சரி, கலியுகத்தில் என்ன அவர் வந்திருக்கார்? நாமமாக வந்திருக்கார். அதான் கலவு நாஸ்தேவ கதிரண்யதா. ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தேவ கதிரண்யதா. கலியுகத்தில் பகவான் நாமத்தை தவிர கதி கிடையாது. ஏன்னா நாம வடிவத்தில் பகவான் அவதரிச்சிருக்கான். அதனால் பகவான் நாமத்தை பிடிச்சிக்கோ, கரையேறிக்கோ, அவ்வளோதான். அது பிறகு அது என்ன பண்ணுமோ, பகவான் அந்த துச்சாதனன் தோண்டு போகும்படி செய்து திரௌபதி மானத்தை காப்பாற்றுற மாதிரி திரௌபதிச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து. அப்போ பாலிதா கோபசுந்தர்யா கிருஷ்ண கோபி சங்கசோடன் அடித்து சங்கசோடனை வதம் பண்ணி கோபிகளை காப்பாற்றின மாதிரி, அதே மாதிரி கோபரெல்லாம் வந்து காளியை வதம் பண்ணி பகாசுரம் வதம் பண்ணி கோபரில் காப்பாற்றின மாதிரி, கம்சனை வதம் பண்ணி வசுதேவ தேவகி காப்பாற்றின மாதிரி, இந்த பகவான் அந்த காப்பாற்றின சக்தி முழுவதையும் தன் நாமத்தில் பொறுத்திருக்கான். இந்த நாமம் நம்மளை அது மாதிரி காப்பாற்றும். வசுதேவ தேவகி கம்சனத்திலும் காப்பாற்றின மாதிரி கிருஷ்ணன், கோபரெல்லாம் பகாசுரம் போன்ற அசுரத்திலும் காப்பாற்றின மாதிரி, இந்த நாமம் நம்ம எதிர்க்க துணிந்தவர்களாகிய உறவினர்களோ எதிரிகளோ அவரிடத்துலேருந்து நம்மளை நிச்சயமாக பகவான் நாம காப்பாற்றும். எந்த ராமநாமம் சீதையை ராவனிடத்துலேருந்து காப்பாற்றுச்சோ, நிச்சயமாக இந்த ராமநாமம் நம்மளை காப்பாற்றும். ஆஞ்சநேயரை வாளில் தீ வச்சும்போது அந்த அக்னி தன் வாழை கொளுத்தாதபடி அந்த எந்த ராமநாமம் காப்பாற்றுச்சோ அந்த ராமநாமம் காப்பாற்றும் நம்மளை. அது எரிச்சவன் அவங்க லங்கை தான் எரிஞ்சு சாம்பல. அதான் ராமநாமம் சொல்கிற ஆஞ்சநேயருக்கு அபராதம் பண்ணதுடைய விளைவு லங்கையே தீக்கரியாச்சு. அவர்களும் அழிந்தார்கள் பின்னாடி போர்க்காலத்தில் ராவணகுமாரில். அதில் விசேஷம் பகவான் நாமத்தை பிடிச்சிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. கதி அந்நியதா. பகவான் நாமத்தை நிறைய சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லதான் தான் சொல்லலாம். லைவில் போடுறேன், அட்டன் பண்ணுங்க. சரி, யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது கூட சேர்ந்து ராமநாமா சொல்லலாம் என் கூட. அப்போது நான் எப்போ ஆரம்பிக்கிறேன்னு நான் நினச்ச போதெல்லாம் நான் லைவ் போடுவேன். எனக்கு எப்போல்லாம் நாம சொல்லணும்னு தோணுச்சு அப்போல்லாம் லைவ் போடுறேன். கூட சேர்ந்து சொல்லுங்கள், அவ்வளோதான். அப்படியே கேட்டுட்டே கூட சேர்ந்து நாம சொல்லலாம். ஓகே. ராம 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 சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम सिंह की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, साधु मल की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.